பேசலாம் நினைக்கிறேன். அது உங்களுக்கு நீங்க அது சார்ந்து யோசிக்கும் போது, அதை சார்ந்து படிக்க தயாராகும் போது உங்களுக்கு அது பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வகுப்புல நான் 3 விஷயத்த உறுதியா சொல்லிட்டே இருந்தேன். ஸோ ஜுடிஷியல், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3 சேர்ந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, லா முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அதனால லாயர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லா நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கடைசியில லாயரா ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முழுக்க 100% தவறு நான் தான் காரணம். எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு ஈகோ வேற எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். யார்கிட்டையும் போய் நம்ம நிக்க கூடாது, ஏன்னா லா படிச்சிருக்கோம், நம்ம யார்கிட்டையும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ இருந்துட்டே இருந்தது. யூபிஎஸ்சி இன்டர்வியூ எல்லாம் 2 தடவை நான் போயிருக்கேன். ஸோ கிடைத்த வாய்ப்பை கூட நான் வேணான்ட்டு அடுத்த அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். பிலிமினரியா ஃபெயில் ஆயிட்டேன் 2006ல. அதனால இப்போ ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேல நீண்ட ஒரு அனுபவம் போட்டித் தேர்வுல எனக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லி தேவை கிடையாது, சென்னை தேவை கிடையாது, அவங்கவுங்க ஊர்ல இருந்தே அவங்க தயாராகலாம் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய ஆய்வுல இருந்து, என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் இறுதியாக பார்த்தேன். ஸோ மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸை மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிலரை நான் பார்த்துருக்கேன். அவங்கள பத்தி, என்கிட்ட படிக்க வந்தவங்களை பத்தி சில அனுபவம் சொன்னா, அந்த கேரக்டர் உங்ககிட்ட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சரியா இருக்கும். அதுக்கு முன்னாடி லிங்க்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்கன்னா. கணேஷ், நான் பேசுறது தெளிவா கேக்குது இல்ல? கேக்குதுங்க சார், தெளிவா இருக்குங்க சார். அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. வணக்கம் சார். தினேஷ் குமார் சார். உங்க பேர்? தினேஷ் குமார் சார். ஓகே. எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. ஆசிரியராக பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் அரசு வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிஜிடிஆர்டிக்கு படிக்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது. ஓகே, பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுதான் லோகநாதன், நீங்க பேசுறது கேட்கலீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட பேர் லோகநாதன் சார். சொல்லுங்க சார். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேங்க சார், செகண்ட் இயர் சார். ஓகே. ஓகேங்க சார். நெக்ஸ்ட். வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். என்னோட பேர் பிரகாஷ்ங்க. எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். வயசு 27 ஆகுது. ஓகே ஓகே. எஸ் சார். அடுத்து வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சிவில் முடிச்சிருக்காங்க ஐயா, பிஇ. ஜெராக்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன வேலை அப்படியே எடுத்து செய்துட்டு இருக்காங்க ஐயா. இப்போதைக்கு ஜெராக்ஸ் கடையில் பர்மனண்டா இருக்கிறாங்க ஐயா. சின்ன சின்ன வேலை அப்படியே வெளியில அப்படியே செய்துட்டு இருக்காங்க ஐயா. ஐயா, என் பேர் தீபகலா. நான் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு எய்ம். சூப்பர். நெக்ஸ்ட். வணக்கம்ங்க ஐயா. வணக்கம்மா.
என் பேர் ஜனனிங்க ஐயா. எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. ஃபைனல் இயரா நீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் இயருங்க ஐயா. ஃபர்ஸ்ட் இயர். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட். சார் சார் வணக்கம். சொல்லுங்க. சார் என் பேர் சிவசக்தி. நான் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. எந்த இயர் படிக்கிறீங்க? படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை சார். அதனால தான் இங்க ஜாயின் பண்ணேன். சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே. உங்களுக்கு குரூப்ல 2 PDF அனுப்பியிருப்பாங்க. நீங்க அந்த PDF வந்து என்னுடைய கலெக்ஷன். ஆக்சுவலி 20 வருஷம் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு. பேப்பர்னா சாதாரணமா நான் படிக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடிய எல்லா பத்திரிகையும் நான் காலையில 4ல இருந்து 7 மணிக்குள்ள முடிச்சேன். ஸோ நீங்க அந்த அந்த 2 PDFலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஒவ்வொரு இடத்துலயும் லைன் போட்டுட்டே இருக்கு. இன்னமும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஏதாச்சும் படிச்சா ப்ளூ, ரெட்டு, பிளாக் பேனா டேபிள் வச்சிருக்கேன். ஸோ ரெட்ல எடுத்து லைன் போடாம நான் பேப்பரை வந்து கட் பண்ணவே மாட்டேன். ஸோ 20 வருஷம் பழக்கம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில கூட பேப்பரை முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன். மற்ற சப்ஜெக்டை நான் படிக்கிறத விட இப்போ தினமணி, தினமலர், தமிழ் ஹிந்து, தினகரன், திமுக கட்சி வெளியிடக்கூடிய முரசொலி, ஏடிஎம்கேவோட பேப்பர், துக்ளக், ஜூனியர் வில்லன், எல்லா பத்திரிகையும் நான் காலையில வாசித்து முடிச்சேன். இப்ப நம்ம கேட்கலாம், இப்படி நீங்க படிக்கணும்னா இப்படி கண்டிப்பாக நீங்க படிக்கவே கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இதை மாதிரி எல்லாம் படிக்கணும். நீங்க எதை படிக்கணுங்கிறது உங்களுக்கு தீர்க்கமா தெளிவா தெரிஞ்சாலே போதும். எதுக்கு நான் இதை படிக்கிறத உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 3 பிரிவா இருக்குது. நிர்வாகம், நீதித்துறை, நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம், அப்படி வச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது வந்து எனக்கு ஒரு ஆசை, லா படிக்கணும், அது நீதித்துறையில வந்துடும். ஐஏஎஸ் ஆகணும், நிர்வாகத்துக்குள்ள வந்துடும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் வச்சு அரசியல்வாதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது கல்லூரி படிக்கிற காலங்கள்ல இருந்து என் மனசுக்குள்ள வந்து ஆசை. இந்த ஆசை அப்படி வெறும் ஆசையா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அப்படியே அது பேப்பருக்குள்ள நான் பயன்படுத்துவேன். இப்போ தினகரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகை படிக்கும்போது அது திமுக கட்சியை சார்ந்த ஒரு பத்திரிகை, அவங்களுடைய குரூப் அந்த பத்திரிகை. அது ஒரு நியூஸ் எப்படி இருக்கும்னா, பரபரப்பான ஒரு நியூஸ எளிமையான வார்த்தையில ரொம்ப லோ கிளாஸா அந்த விஷயத்த டெலிவரி பண்ற மாதிரி. விஜய் வந்து மாநாடு அறிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரை பக்கத்துக்கு இல்ல 3/4 பக்கத்துக்கு எழுதுற மாதிரி எழுதுவாங்க. அதை ஒரே வரியில சொல்லலாம். ஒரு நடிகரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்த போறாரு இத்தனாம் தேதி, அவ்வளவுதான். அதை சிம்பிளா சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க வந்து பெருசா சொல்லுவாங்க. சோ தினகரன் பத்திரிகையை போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் தொடவே கூடாது. அப்ப நீங்க எதுக்கு சார் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு 3 விஷயம் எனக்கு தேவை. எனக்கு நிர்வாகம் தேவை, நீதித்துறை தேவை, சட்டமன்றத்தை பத்தி அரசியலை பத்தி எனக்கு தேவை. அதனால இந்த பத்திரிகையை படிக்கும்போது நான் இந்த 3 கண்ணோட்டத்தை மட்டும்தான் படிப்பேன். எனக்கு தேவையான தகவல் அதுல கிடைக்கும், நான் எடுத்துருவேன். தினத்தந்தி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நடிகரை பத்தி இல்ல ஒரு சினிமாவை பத்தி அல்லது ஒரு அமைச்சர் ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டாரு, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரை பத்தி வழக்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு பக்க அளவுக்கு போடுவாங்க. இதுல இருந்தெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரவே வராது. ஆனா நிறைய பேர் போட்டியாளர்கள் உங்களை மாதிரி தயாராகக்கூடியவர்கள் தினத்தந்தியை கையில வச்சிருக்கதான் நான் பார்த்திருக்கேன். நான் கேட்பேன், எதுக்கு தினத்தந்தி கையில வச்சிருக்கேன்னு கேட்பேன்.
இல்ல சார், இது வந்து தமிழ்நாட்டிலே அதிகமா விற்பனையாகக்கூடிய பத்திரிகை, அதனால தினத்தந்தி வச்சிருக்கேன். அடிக்கடி எல்லா டிவிலையும் போடுவாங்க. தமிழகத்திலே நம்பர் 1 பத்திரிகை தினத்தந்தி. நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு பத்திரிகையை நம்ம வந்து குறை சொல்லல. நமக்கு எது தேவை, நமக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறது முதல்ல அரசாங்க பணிக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க டிவில வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்து அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நீங்க வந்து தினத்தந்திய கையில வச்சுக்கே, அப்ப அவாய்ட் பண்ற பத்திரிகையில அது ஒண்ணு. நான் எதுக்கு அந்த பத்திரிகையை படிக்கிறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரபரப்பான செய்தி எது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், நான் தினத்தந்தியை தான் பார்ப்பேன். ஒரு பத்திரிகையை பத்தின ஒரு ரிவ்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே டயத்துல நீங்க வச்சிருக்க அந்த பத்திரிகை ஒரு மெட்டீரியலாக இருக்கணும். அதுல இருந்துதான் கொஸ்டின் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை தெரியணும், தெளிவா இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க, சிசி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சிசி ஃபார்முலா என்னன்னு நல்லா தெரியும். அதை பேசினா நமக்கு ரொம்ப நேரம் போயிடும், நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி, கிளாரிட்டியா இருக்கேன் எல்லா விஷயத்திலும் நான் வந்து கிளாரிட்டியா இருக்கேன் அப்படின்னா அது கிளாரிட்டி கிடையாது அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்றாங்க. கிளியர் கிளாரிட்டியா இருக்கியான்னு கேட்டா, கிளாரிட்டியா இருக்கியான்னு கேட்கிறவர்கிட்ட நம்ம இப்படி கேட்டோம்னா அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது என்ன கிளியர் கிளாரிட்டின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுவும் கிளாரிட்டி கிடையாது. சிசி ஃபார்முலா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்துல நீங்க எந்த நுட்பமான தெளிவுல இருக்கிறீங்களோ அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எந்த ஒரு செய்தியும் உங்களை வந்து மாத்தாது, யாராலையும் உங்களை மாற்ற முடியாது. நீங்களா நினைக்காத வரைக்கும் வேற யாராலையும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செய்தியை பத்தி, ஒரு தகவலை பத்தி, ஒரு பாடத்தை பத்தி, ஒரு சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு தெளிவு இருந்தால் மட்டுமே தான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் தகுதியானவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு தெளிவு இருக்கு சார் அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம வந்து கிளியரா இருக்கிறீங்களான்னு ஒரு விஷயத்த நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த தெளிவே அவருக்கே தன்னால ஒரு சந்தேகம் வந்துடும், என்ன இப்படி கேட்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். தினமலர் படிச்சீங்க அப்படின்னா, தினமலர் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களை சார்ந்து இருக்கும். நீங்க தினமலரை மட்டும் கரெக்டா எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 hours ஆச்சு. எல்லா நியூஸும் அதுல திமுகவை அவங்க திட்டுற மாதிரியே இருப்பாங்க, ஆளுங்கட்சியை குறை சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா அதுல நீங்க தவிர்க்க முடியாது. நீங்க திமுக கட்சியை சார்ந்தவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும், உடனே அந்த பத்திரிகை வேணாம்னு சொல்லிடுங்க. ஆனா நீங்க நடுநிலையாளரா இருந்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு பாக்காங்க. அந்த பத்திரிகை வந்து ஒரு குசும்பான பத்திரிகை வேற. ஏன் அப்படின்னா அவங்க தலைப்பு ஹெட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னன்னா அது விதண்டாவாதமாவே இருக்கும், அட்டென்ஷன் பண்ண வச்சுட்டே இருக்கும். நடுவுல கூட ஒரு இந்த வார்த்தை எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப தேவை. நான் இப்போ உச்சரிச்சுட்டு இருக்கேன். அந்த ஹெட்டிங் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில வந்து ஒரு சர்ச்சில் வந்து பாம்பு பிளாஷ் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு தினமலர் 3 நாளைக்கு மேல தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா வேற எந்த தொலைக்காட்சியிலையோ பேப்பர்லயோ வேற எந்த நியூஸுமே வரல, தினம் மலரை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஹிந்தி பேச மாட்டா போடா அப்படின்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி தினம் மலரை வாங்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. நீங்க மறந்துருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கிற எல்லாருக்கும் இது தினமலர. அதுக்கு என்ன காரணம்னா, முதல் பக்கத்துல ஒரு இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, அதை செய்தியா நமக்கு வந்து கொண்டு சேர்க்கிறாங்க. அப்ப அத இலங்கையில இப்படி நடந்திருக்கு, யாரு ஐஏ தீவிரவாதியா, அல் கொய்தாவா இல்ல வேற யாருங்கிற டீட்டெயில் அப்படித்தானே சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாம் பரலோகம் எல்லாம் அப்படின்னு மாதிரி போட்டுருக்கு. பாம் வெடிச்சது எல்லாம் பரலோகம் போயிட்டாங்க அப்படின்னு ஹெட்டிங் போட்டுருக்கு. இந்த வார்த்தை எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையை அந்த வருஷத்துல யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க.
இதை வந்து யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா உங்க மாநிலத்துலதான் இப்படி எல்லாம் எழுதுறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யூபிஎஸ்சி போர்டு நடத்துற சிவில் சர்வீஸ் இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்டிருந்தேன். எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா என் ஸ்டூடெண்ட்டை நான் சொன்னேன், இந்த பத்திரிகை இதை அப்படியே கட் பண்ணி வெட்டி ரூம்ல ஒட்டி வச்சுங்க, இதுல இருந்து எங்க இருந்து கேள்வி வரும்னு எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தி வந்து உன்கிட்ட வராம மட்டும் இருக்காது, அதை ஏன் வச்சுக்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி யூபிஎஸ்சியில இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. அப்ப என்னன்னா, ஒரு பத்திரிகை வந்து தலைப்பை வைத்து வியாபாரம் பண்ணும், தலைப்பை வைத்து உங்களை யோசிக்க வைக்கும், தலைப்பை வைத்து அந்த ஸ்டோரிக்குள்ள உங்களை இழுத்துட்டு, இது வந்து தினமலர் பண்ணுவாங்க. அதனால அந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தினமலரை படிக்கணும். ஓகே, இந்த மூணும் நமக்கு சம்பந்தம் இல்லாது, யாருக்கு போட்டியாளர்களுக்கு ஆஸ்பிரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாது தள்ளி வச்சிருக்கு. தினமணி, நீங்க தமிழ்நாட்டுல டிஎன்பிசி பாஸ் பண்ணணும், நான் வந்து 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், நான் வந்து விஓ ஆகணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், இன்டர்வியூ எல்லாம் போய் பயமா இருக்கு, நானும் இன்டர்வியூ தான் நான் போலான்ட்டு இருக்கேன், இல்ல அப்படின்னா நான் வந்து குரூப் 1 சப் கலெக்டரா போலான்ட்டு இருக்கேன், டிஎஸ்பி ஆகலாம்னு நினைக்கிறேன், ஒரு 10 வருஷத்துல எனக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கிடைக்கும், தமிழ்நாட்டிலே நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆயிடுவேன், அதனால நான் குரூப் 1 படிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அல்லது மத்திய அரசுல இருக்கிற எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, தினமணியை விட்டுறாது. சோ இப்ப நான் 3 பத்திரிகை சொன்னேன். அது உங்களுக்கு அரசியல் தெரியணும் அல்லது தமிழ்நாட்டுல ஏதாச்சும் இன்னைக்கு பரபரப்பு நியூஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பத்திரிகையை பார்க்கலாம், படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின தினமணி நீங்க படித்தே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேல பாரம்பரியமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து போர் அடிக்கும். ஆக்சுவலி எந்த விஷயமும் உங்களுக்கு பரபரப்பே கொடுக்காது. ஏதோ ஒரு நடிகையை பத்தி எழுதியிருந்தா சிம்பிளா சின்னதா போட்டிருப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நீதிபதி வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து பதவியேற்பு பண்றாரு அப்படின்னா சின்ன பாக்ஸா போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள அவர் பேர் இருக்கும், அவர் ஹைகோர்ட்ல எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, ஹைகோர்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி எந்த ஸ்டேட்டோட தலைமை நீதிபதியா போனாரு, எத்தனை வருஷமா லாயர் பிராக்டிஸ் பண்ணாரு, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல எங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு, எப்ப ரிட்டையர்ட் ஆகுது, இதை வந்து சின்ன பாக்ஸ்ல போட்டுருப்பாங்க. இதான் உங்களுக்கு நோட்ஸ். அதை அப்படியே வெட்டி அல்லது அப்படியே ஒரு லாங் சைஸ் நோட்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுல இருந்து இப்போ நடக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ல ஜுடிஷியல பத்தி கொஸ்டின் கேட்டாங்க, இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக. அப்ப வந்து தினமணி பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் போகணும். குறைந்தது 2.5 மணி நேரம். ஏன்னா நடுவுல வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, இடது பக்கம் நடுப்பக்க ஆர்டிக்கல், இடது பக்கம் 2 இருக்கும், சைட்ல 1 இருக்கும். இந்த 3 ஆர்டிக்கலையும் ஒரு வரி விடாம நீங்க தமிழ்ல அழகா இருக்கும், அதை நீங்க உள்ள என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு தேடணும். எனக்குமே என்னன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் தினமணி படிங்கன்னு நான் சொல்றேன்னா நீங்க தினமணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஸ்டின் எப்படி சார் எடுக்கிறது, எந்த நியூஸ் கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம குழப்பத்துல இருந்துட்டே இருப்போம். நிறைய பேர்த்திட்ட கேட்போம், அவங்களுக்கு நியூஸ் பேப்பரை பத்தி சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு பெரிய பிரபலமான ஐஏஎஸ் அகாடமில நியூஸ் பேப்பரை பத்தி பேசவே தெரியல. நான் அங்க போயிருந்தேன் சீஃப் கெஸ்டா. அப்ப நான் அங்க வந்து சொல்லிட்டே வந்தேன், ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எந்த மோட்டிவேஷனும் பண்ணி தொலைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். தெரியாதுன்னா தெரிஞ்சவங்களை வச்சு எழுதுங்க, இல்ல ட்ரெயின் அப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி. தினமணி பத்திரிகை ஒரு 2.5 மணி நேரம் நீங்க படிக்கணும். அந்த ஆர்டிக்கல்ல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின். இப்ப என்ன சந்தேகம் நமக்கு வருது அப்படின்னா, சார் டெய்லி 2.5 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கேன் சார், எனக்கு சோர்வா இருக்கு, போர் அடிக்குது, என்னைக்கோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு இதுல இருந்தெல்லாம் கேட்கறாங்களா எனக்கு தெரியல சார் அப்படின்னு ஒரு பெரிய மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு.
இதுக்கு சைக்காலஜிக்கலா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க படிக்கிற தினமணில இருந்து கொஸ்டின் வருதோ வரல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நீங்க உங்கள் அளவுல உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் உங்க கைக்குள்ள இருக்கு, மிஸ்ஸே ஆகும். இப்ப நான் வந்து அட்வொகேட்டா இருக்கேன். எனக்கு ஐபிசி என்ன சொல்லுது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, ரிட்ல இந்த கேஸ் போடலாமா, இப்போ கொலை பண்றதுக்கு என்ன செக்ஷன் வருது, விடுதலை ஆகணும்னா எந்த செக்ஷன் அடிப்படையில ஒரு கொலை செய்தவனை விடுதலை செய்வாங்க, பாலியல் பலாத்காரம் அதிகமா பெருகிட்டு இருக்கு, அதுல இருந்து எப்படி ஒருத்தனை வெளியெடுக்கிறது, இதுக்கு என்ன செக்ஷன் வருதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து சில நேரங்கள்ல மறந்து, கண்டிப்பா மறந்து. ஆனா நியூஸ் பேப்பர்ல இருந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே மறக்காது. ஒவ்வொரு ஆண்டும் கம்பத்துல இருக்கிற அகாடமில இருந்து எங்களுடைய ஆஸ்பிரண்ட் எல்லாம் சிவில் சர்வீஸ் எழுத போகும்போது நான் கூட போவேன். முந்தின நாள் நாங்க மதுரையில ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல தங்கியிருப்போம். எல்லாரும் காலையில 8:30 போய் கார்ல போய் இறக்கி விட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. நான் என் ரூமுக்கு வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த பிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு 11:30 முடிஞ்சிடும், எக்ஸாம் முடிஞ்சிடும். 9:30 ஆரம்பிச்சு 11:30 2 hours எக்ஸாம் முடிஞ்சிடும். 12:30 12:30 அந்த பேப்பர் வந்து வெளியே வந்துடும் எல்லாருக்கும். நான் கரெக்டா 1 மணிக்கு உட்கார்ந்து 1 hour அந்த 100 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். இப்ப வரைக்கும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், 60 கொஸ்டினை தாண்டிடுவேன். சிவில் சர்வீஸ் நான் படிக்கும் போது உண்மையிலே இந்த 60 எனக்கு சாத்தியமே படலை. நான் 30 கூட தாண்டதே கிடையாது. சிவில் சர்வீஸ் நான் தயாராகும் போது ஒரு பிலிமினரி எக்ஸாம்ல ஜிஎஸ் சொல்லக்கூடிய அந்த பொது அறிவு தாள்ல 100 கொஸ்டின்ல 30 கூட நான் தாண்டதே கிடையாது. நான் படிக்கிற காலத்து நெகட்டிவ் மார்க் எல்லாம் இருக்கு, அதனால 19 டிஎன்பிசி மாதிரி பிங்கி பாங்கி எல்லாம் போட முடியும். ஆனா இன்னைக்கு நான் 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது என்னால சிவில் சர்வீஸ். ஆனா இப்ப நான் 60க்கு மேல அடிப்பேன். மீதி 30 அல்லது 40 கன்ஃபியூஸ்ல தான் விடுவேனே தவிர சில வெக்காபுலரி, சில சயின்ஸ் வேர்ட்ஸ் இல்லைன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அல்லது ஜாகிரபியில இப்ப ரீசெண்டா வெதரை பத்தின கொண்டு வரப்பட்ட சில வார்த்தைகள் அப்படிங்கிறது தெரியாம விட்டுருப்பேனே தவிர 100 கொஸ்டின் என்னால அடிக்க முடியும். நான் சிலபஸ் வந்து படிக்கல, நான் வந்து சப்ஜெக்ட் எனக்கு மறந்து போச்சு. ஸோ எந்த என்சிஆர்டி புக்கும் நான் படிக்கல. ஆனால் நியூஸ் பேப்பரை மட்டும் தினசரி ஒரு வேலையாக நான் செய்து கொண்டே இருப்பதில்ல. சிவில் சர்வீஸ் இந்தியாவிலே டாப் மோஸ்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம்னு யாரெல்லாம் உலகத்துல போய் சொல்லிட்டு இருக்காங்களோ அதுக்கு நடுவுல பேப்பரை மட்டுமே படித்து 60 கொஸ்டின் என்னால அடிக்க முடியும். அப்படி பார்த்தா மறைமுகமா நான் தான் டாப்பர்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அப்ப இந்த தைரியம், இந்த துணிவு எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா செய்தித்தாள்ல இருந்து மட்டும்தான் வருது. அதனால போட்டி தேர்வுக்குன்னு தயாராகக்கூடிய நீங்க நியூஸ் பேப்பரை கையில எடுக்காம நீங்க மேகசினை மட்டும் அல்லது உங்க டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிக்கவே படிக்காது. நீங்க தப்ப வந்து மிக சரியா பண்ணிட்டு இருக்கீங்க. அகாடமிலாம் போனாதான் ஐஏஎஸ் ஆகும் அப்படியெல்லாம் எனக்கு வந்து அது வரவே வராது. அந்த வாயில வந்து அந்த வார்த்தை வந்து அகாடமிக்கு வந்தீங்கன்னா நீங்க ஐஏஎஸ் ஆயிடுவேன், நான் இன்ன வரைக்கும் உச்சரிச்சதே கிடையாது, எனக்கு வரவே வராது. ஏன்னா அது உண்மையிலே 100% பொய்யான வார்த்தை. நீங்க வீட்டுல இருந்தே படிக்கலாம். இன்னைக்கு நம்ம அவ்வளவு தூரம் அறிவியல் ரீதியா வளர்ந்துட்டோம். எங்கெங்கேயோ இருந்து இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் முகத்தை பார்த்து பேசிட்டு இருக்க அளவுக்கு நமக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு. அதனால நம்ம அந்த அறிவியலை பயன்படுத்தி சின்னதா நமக்குள்ள ஒரு சேஞ்ச பண்ணிக்கிட்டோம், ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க தாராளமாக சிவில் சர்வீஸ் அடிக்கலாம், தாராளமாக டிஎன்பிசி போய். சரி, இப்ப தினமணிக்கு வரும். தினமணி பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கும் போது உங்க மனதுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தீர்க்கமான விஷயம், இதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத விட இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பத்திரிகையில, இன்னைக்கு என்ன நான் தெரிஞ்சுக்கிட போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உள்ள விதைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயமே உங்களுக்கு ஜிஎஸ்ஆக கண்ணில் காட்டும். ஒரு விஷயத்த நீங்க மறுபடியும் 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 சலிப்படையாமல் விருப்பத்தோடு புத்துணர்ச்சியோடு செய்ய செய்ய
அந்த பத்திரிகை உங்ககிட்ட பேசும். தானாக அந்த கூட்டத்துல ஒரு ஜிஎஸ் ஒளிஞ்சிருக்கும், தானாக உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். இது என் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். ஆனால் நீங்க தாராளமாக ஜிஎஸ்ஐ ஒரு செய்தித்தாள்ல பார்க்க முடியும். தினமணியை கைவிட்டுறாதீங்க. என்னைக்குமே தினமணி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அதனால முதல் போட்டியாளர்கள் முதல் பயன்படுத்தக்கூடிய தமிழ் பத்திரிகை தினமணி. ஏற்கனவே சொல்லப்பட்ட பத்திரிகைலாம் நீங்க தொட வேண்டிய தேவையில்லை. நீங்க வெற்றியாளராக ஆன பிறகு என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அந்த பத்திரிகையெல்லாம் படிச்சுக்கலாமே தவிர, போட்டித் தேர்வு முடிகிற வரைக்கும் உங்க வெற்றி உங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்க கையில இருக்க வேண்டிய பத்திரிகை தினமணி. இரண்டாவது போட்டித் தேர்வுக்கு தகுதியான பத்திரிகை தமிழ் ஹிந்து பேப்பர். இப்ப அவங்க நடுவுல மாத்திருக்காங்க, ஜனவரியில இருந்து மாத்திருக்காங்க. டெய்லி ஒரு விஷயம் வரும். ஒரு சினிமாவை பத்தி ஒரு பக்கம் நடுப்பக்க ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. ஒரு புத்தகத்தை ஒரு எழுத்தாளர், பிரபலமான ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டுல ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தை பத்தி ஒரு ரிவ்யூ அதுல இருக்கும். விருதுநகர்ல கணேசன் சொல்லி ஒரு மருத்துவர் இருக்காங்க. அவர் சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் தான். ஆனா நாசா வெளியிடக்கூடிய மருத்துவ அறிக்கையை போல அவர் எளிமையான தமிழை பயன்படுத்தி அறிவியலை நம்மகிட்ட எழுதி கொண்டு சேர்ப்பார். மருத்துவர் கணேசன் ஃப்ரம் விருதுநகர். தமிழ் ஹிந்துல அவரோட ஆர்டிகிளை படிக்கும்போது நீங்க சயின்ஸ் வார்த்தையை மிக நுட்பமாக தமிழ்ல கொடுத்திருப்பாரு. இது டிஎன்பிஎஸ்சில அப்படியே இருக்குது அந்த வார்த்தை, அந்த பத்திரிகையில் இருந்து. அது வேற எந்த புத்தகத்துல நீங்க தேடினாலும் கிடைக்காது. அவரோட ஆர்டிக்கல்ல யாரோ ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அதை பார்த்திருக்காரு, படிச்சிருக்காரு. அதுல இருந்தா கொஸ்டின். சோ இரண்டாவதாக நீங்க படிக்கக்கூடிய அந்த பத்திரிகை தமிழ் ஹிந்து. மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்க படிக்கதாக இருந்தால், நான் குரூப் 1 போகணும், குரூப் 2 போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க கையில் எடுக்க வேண்டியது செய்தித்தாள் மட்டும்தான். ரெண்டாவது தான் டெக்ஸ்ட் புக். கடந்த வாரம் நாங்க கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். ஒரு வழக்கு விஷயமாக ஒரு வழக்கறிஞரா போயிருந்தேன். அங்க ஒரு கேண்டீன் இருக்கு, போலீஸ் கேண்டீன். அந்த கேண்டீனுக்கு பின்னாடி காக்கி சட்டை போட்ட இளைஞர்கள் ஒரு 4 பேர் ஸ்கூல் புக்கோட ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி டியூட்டியில தான் இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக்கு, யாருக்கு தெரியாம கேண்டீனுக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. நான் அந்த பக்கம் காரை நிப்பாட்டி இருந்தனால அந்த பக்கம் பார்த்தா காக்கி சட்டை போட்டிருக்காங்க. ஆனா கையில தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிடக்கூடிய 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் புத்தகம் அவங்க கையில. நம்ம அப்படி பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் அவங்கள போய் பார்த்து என்ன செய்யறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க தான் காக்கி சட்டை போட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பிசிக்கல் எல்லாம் பாஸ் பண்ணி தான் போலீஸ்க்கு வந்திருக்கீங்க. போலீஸ்க்கு வந்த பிறகு எதுக்கு மறுபடியும் படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க கிடைத்த வேலையை ரொம்ப ஜாலியா ஆர்வமா பண்ண வேண்டியதானே. காவல்துறை பணி பெரிய பணி தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அது அந்த வார்த்தை தான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் காவல்துறை பணி எனக்கு திருப்தி இல்லை, எப்படியாச்சும் குரூப் நான் இன்டர்வியூ போயிடலான் இருக்கேன். வரக்கூடிய கடந்த வாரம் நடந்தக்கூடிய அந்த 14ஆம் தேதி எக்ஸாம்ல எப்படியாச்சும் பாஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமா உட்காந்து படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா. சரி, இவ்வளவு தீர்க்கமா? அதுவும் ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு இளைஞர். அவரு எப்படியும் அந்த துறைக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகியிருக்கும். மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய உயரதிகாரி கூட பழகிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைக்கு வந்திருப்பாரு. அப்படியே வீட்டுல இருந்து நோக்காம எல்லாம் வந்திருக்க மாட்டாரு, கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாரு. மறுபடியும் அவர் இன்னொரு தேர்வுக்கு தயாராகிறார். இந்த விஷயத்தான் நீங்க பார்க்கணும். ஏன் தயாராகிறாருன்னா, தான் இப்ப செய்துட்டு இருக்க வேலை திருப்தி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்ற. இந்த திருப்தி இல்லைன்னு வார்த்தை இருக்குல்ல, இத பொத்தாம் பொதுவா நான் விட மாட்டேன். ஏன் திருப்தி இல்லை அப்படின்னா, அவருடைய பாடி லாங்குவேஜ்,
அவர் பேசின விதம், அதுல குறைவாக பேசியிருக்கலாம், இல்ல உண்மையை பேசியிருக்கலாம். எல்லாத்தையும் ஆழமாக கவனித்தேல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. அங்க உட்கார்ந்திருந்த 4 இளைஞர்களுமே திருப்தி இல்லாம தான் இருக்கு. ஒரு விஷயம் தெளிவாக எனக்கு தெரிந்தது, அதை உங்ககிட்ட சொல்றேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்ககிட்ட இது நடக்காம நீங்க பாத்துங்க. அந்த திருப்தி இல்லாததுக்கு காரணம் என்ன? நான் எந்த பணிக்கு போகணும், எனக்கான பதவி எது அப்படின்னு எந்த விதமான தீர்க்கமான முடிவும் இல்லாமல் தயாரானவங்க அவங்க. அதனால்தான் காவல்துறை வேலையில கூட தனக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க. பல வியோ நான் பார்த்துருக்கேன். வில்லேஜ் ஆபீசர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ டைட் ஒர்க் இருக்கு. சிலர் மெடிக்கல் லீவ் போட்டு டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்க. எங்க ஆல்ரெடி விஓ ஆயிட்டீங்க, +2 முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இல்ல சார் கரசு வந்து டிகிரி முடிச்சிட்டேன், இப்போ குரூப் 2 எழுதலான் இருக்கேன். மூணு மாசம் மெடிக்கல் நான் எப்படியாச்சும் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்க ஆசை, உங்களுடைய கனவு, அதற்கான தெளிவு உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க முதல் எடை போட்டு பாருங்க. இந்த யூடியூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும், எதை படிக்கணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு அதுவே போதும். நான் அதை படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட இப்படி சொல்லணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அதனால அது தேவையில்லை. பட் இங்க உள்ள பிரச்சனை என்ன, நம்ம எங்க தப்பு பண்றோம்? என்னுடைய கனவு சரியான கனவு தானா? நான் மிக தகுதியான ஒரு பதவிக்கு என்னை தயார்படுத்தியிருக்கனா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள ஆழமாக இப்படி இந்த தயார் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்திலே கேட்டு மாத்திக்க. அப்ப உங்களுக்கு திருப்தி இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார். போன்ல பண்ணும்போது அண்ணே அப்படின்ட்டு பேசுவாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு. நான் தம்பி என்னடா எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்க அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையில சொல்லுவார். ஆனா அந்த வார்த்தை நம்மளால அதை உச்சரிக்க முடியாது. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அந்த வார்த்தை அவர் அப்படி சொல்றாருல்ல, அவருடைய மாவட்டத்துல அவருடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு மறைமுகமாக நான் தேடி பார்த்தேன். ஒரு சிட்டிசன், ஒரு பப்ளிக் கூட தன்னுடைய அலுவலகத்தில் காத்திருக்க அவர் விடவே மாட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையோட உதவி வேணும், இல்ல அந்த எஸ்பியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு அந்த பகுதியோட அந்த மாவட்டத்தோட எந்த மக்கள் வந்தாலும் சரி, ஒருத்தரை கூட காத்திருக்க அனுமதிக்க மாட்டார். இவர் இல்லாட்டினா கூட அவங்களுக்கு தேவையானது போய் சேர்ந்து. அந்த தம்பி சொல்ற வார்த்தை, அண்ணே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் சாதாரணமெல்லாம் ஐபிஎஸ் பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா அவர் டிஎன்பிசி எழுதவே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யூபிஎஸ்சி மட்டும் நம்பிட்டே இருக்காத, ஏன்பா டிஎன்பிசி எழுத வேண்டியதுன்னா ஒரே வார்த்தையில சொல்லுவாரு, ஆனா எனக்கு என்ன தேவையோ அதுல நான் கை வச்சிருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு வேணும். எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லா எக்ஸாமும் எழுதி பாரு, ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிடும், அப்படியே போய் வறுமை தீந்துரும், வீட்டு வாடகை கட்டவனா, லோன் வாங்கி வீடு வாங்கிடலாம், இப்படியெல்லாம் நினைச்சிட்டு போட்டி தேர்வுக்கு வரக்கூடியவர்கள் ரொம்ப அதிகம். நேற்று காலையில கூட ஒருத்தர் கேட்டேன், எதுக்குங்க சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ஐஏஎஸ் ஆகிட்டா நிறைய சேலரி கிடைக்கும் சொன்னாங்க, அதனால சிவில் சர்வீஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை நிறைய கொட்டி கிடக்கு. ஏதோ ஒரு கம்பெனி, பிசினஸ், இல்ல கலெக்டர்ஸ் வந்து மாவட்ட தொழில் மையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் நீங்க லோன் அப்ளை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு 1 மாசமோ 2 மாசத்துல ஒரு 10 லட்சம் வரைக்கும் யாருடைய சூரிட்டி இல்லாம ஒரு லோன் வாங்கலாம். அதுக்கு மானியம் இருக்குது. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். 1 வருஷம் அல்லது 2 வருஷத்தையும் நீங்கள் சுய தொழில் ஆரம்பித்து ஒரு முதலாளியாக வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. படிக்காதவங்களுக்கு கூட, கை நாட்டு போட்டிருக்கவங்களுக்கு கூட 10 லட்சம் ரூபாய் லோன் மாவட்ட நிர்வாக மூலியமாக கிடைக்காது. நீங்க அப்படி சம்பாதிக்கிறதுக்கு போயிடலாம். ஆனா போட்டி தேர்வுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், டிஎன்பிசி நடத்தக்கூடிய அல்லது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வு அனைத்துமே IAS
எஸ் அப்படிங்கிறது சர்வீஸ்னு அர்த்தம். IPS எஸ்னா சர்வீஸ்னு அர்த்தம். ஜாப்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. குரூப் 1 பாஸ் பண்றீங்கன்னா சர்வீஸ் தான் சொல்றாங்க. குரூப் 1 ஜாப், குரூப் 2 ஜாப், குரூப் 4 ஜாப்னு எந்த இடத்துலயும் இல்லை. நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. சர்வீஸ் சர்வீஸ் தான் சொல்லிட்டே வருவாங்க. போட்டி நடத்தக்கூடிய அமைப்பு மிக தெளிவா இருக்கு. UPSC ரொம்ப தெளிவா இருக்காங்க, TNPSC தெளிவா இருக்காங்க. உங்களை மாதிரி ஆள் வெளியே உள்ள வந்துடவே கூடாது. குரூப் 1 ஆபீசரா வந்துடக்கூடாது, IAS வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நல்லா பண்ணணும். ஆனா நான் போட்டியாளராக இருக்கக்கூடிய நான் என்ன நினைப்பேன், எனக்கு வீட்டுல கஷ்டங்க, அதனால நான் ஏதோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டோம்னா எனக்கு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் 99% அதிகம். இப்ப இன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தீங்கன்னா UPSC மெயின்ஸ் எழுதினவங்க 650 பேர் தான் போறாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து சிவில் சர்வீஸ்க்கு அப்ளை பண்றது வெறும் 50,000 மட்டும்தான். அதுவும் இந்த வருஷம் 10,000 குறைஞ்சிச்சு. மொத்தம் 40,000 பேர் தான். தமிழ்நாட்டில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட மெயின்ஸ் சிவில் சர்வீஸோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மொத்தமே செலக்ட் ஆனது 650 650 பேர் மட்டும்தான். இன்டர்வியூக்கு 150 பேர் இல்ல 200 பேர் தான் போவாங்க. ஏன்னா நம்ம ஆளோட எண்ணம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு வராதுங்க, இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம், 24 மணி நேரம் படிக்கணும், அப்படி வானத்துல இருந்து பொத்துன்னு ஒருத்தன் விழுவான், அவன் தான் IAS ஆவான், இல்ல IIT படிக்கணும், IIM படிக்கணும், ஆங்கில நுனிநாட்டுல இருக்கணும், அவன் தான் ஆல் இந்தியா சர்வீஸ்க்கெல்லாம் வருவான், நம்ம எல்லாம் வரமாட்டோன்னு இவரே ஒரு கதையை வச்சிருப்பாரு. அதனால அப்ளை பண்ண மாட்டாரு. அவர் குரூப் 4 போய் எழுதும். ME படிச்சிருக்கான் ஒருத்தன், ஆனா குரூப் 4 எங்க அகாடமில ஜாயின் பண்ண அன்னைக்கே கூப்பிட்டு இன்னைக்கே போயிரு, இனிமே இந்த அகாடமில உன்னை பார்த்தனா உததான் விழுவும், போயிரு தம்பின்னு அனுப்பியே விட்டு. ஏன்னா மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10th தகுதிக்கான குரூப் 4 உட்கார்ந்துருக்காரு. அவர் ஃபீஸ் கேட்கனா வாங்கிட்டு நான் பாட்டில் போக வேண்டியதானே, மனசு கேட்க மாட்டேன். ME படிச்சுட்டு இங்கே உட்கார்ந்துட்டு வெளியே போகும். அப்ப என்னன்னா, தமிழ்நாட்டில் TNPSC தேர்வுக்கு எழுதக்கூடிய எல்லாருமே வீட்டுல சும்மா இருக்கேன் எழுதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், வீட்டுல கஷ்டம் எழுதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், லைஃப்ல செட்டில் ஆகணும் சார் அதனால TNPSC ட்ரை பண்றேன், இந்த கதையெல்லாம் வச்சுட்டு போட்டி தேர்வுக்கு வராதுங்க. ஒருவேளை இப்ப அது உங்க மனதில் இருந்தால் அதை எப்படி மாற்றணுமோ மாத்திக்க, தானா அந்த பதிவு உங்களுக்கு. ஏன்னா சர்வீஸோட மீனிங் சேவை, மக்கள் சேவை பண்றதுக்கு உங்களை கூப்பிடாங்க. நான் ஏற்கனவே பத்திரிகை பத்தி இப்ப விளக்கிட்டு இருக்கு சொல்றேன் பாத்தீங்களா, நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம், நாடாளுமன்றம்னு இது ஃபுல்லாமே மக்கள் சேவை. உங்களை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, சிவில் சர்வீஸோ இல்ல TNPSCயோ மக்கள் சேவை செய்யறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. உங்க வறுமையை தீர்க்கிறதுக்கு இங்க வேலை பாருங்கன்னு சொல்லவே கிடையாது. நீங்க பெரிய பட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, வாங்க இங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலயும் அது கிடையாது. சோ மக்கள் பணி செய்ய, எனக்கு மக்கள் பணி செய்யலாம் விருப்பம் இல்லை சார், அப்படியெல்லாம் நினைச்சிட்டுலாம் நான் வரவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட மிஸ்டேக். அவன் கேட்கறது உங்களுக்கு எல்லா சலுகையும் நான் தர்றேன். இப்ப டெல்லி முதலமைச்சரா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் IRS ஆபீசர். அவர் IRS வாங்கிட்டு அப்ப ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி IRS வாங்கிட்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில போய் MS படிச்சாலும் அவர். இப்ப உங்களுக்கு சிவில் சர்வீஸ்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இப்ப கடந்த வாரம் கூட என்னுடைய நண்பர் மதுரையை சார்ந்தவர் கேரளால IAS ஆபீசரா இருக்காரு. இந்தியாவில இருந்து ஒரே ஒருத்தர் ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல 2 வருஷம் படிக்கிறதுக்காண்டி போயிருக்கு. ராஜமாணிக்கம் IAS ஆபீசர். ஒரு செலவு கிடையாது. மத்திய அரசு எல்லா செலவும் பண்ணுது. நீங்க கேட்ட யூனிவர்சிட்டி உங்களுக்கு வாங்கி தராங்க. என்ன படிக்கணும்னு நினைக்கிறே போ அப்படின்னு சொல்லி எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஃபிளைட் ஏற்றி அனுப்புறாங்க. நீங்க படிச்சுட்டு வந்துட்டு அந்த அறிவை இந்த நாட்டுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாங்க.
இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை எடுக்கும் போதே, உங்களை அந்த பதவிக்கு எடுக்கும் போதே அவன் சர்வீஸ்ன்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்கணும். பட் நான் போட்டியாளர் இல்லையா, நான் என்ன நினைச்சிட்டு வரேன், ஏதாவது ஒரு பதவி. என் வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் சார், எனக்கு அப்பா இல்லை சார், அம்மா இல்லை சார், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால டிஎன்பிசி ட்ரை பண்றேன். இந்த கதையெல்லாம் நம்ம டார்கெட். உங்களுக்கு தேவையானதை நீங்க தெளிவாக திட்டமிட வேண்டும். என்ன கேட்கிறான்னு கூர்ந்து கவனிங்க. டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்குது, யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குதுன்னு நீங்க ஸ்டடி பண்ணணும். அது எதுல இருக்கும்னா பேப்பர்ல தான். இன்னைக்கு வகுப்பு அதிகபட்சம் நான் பேப்பரை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஏன்னா இது இங்க கிடையாது. தமிழ்நாட்டுல 99% பேருக்கு இது கிடையாது. இல்ல சார் ஒண்ணு செய்வோம், நீங்க அப்படியே படிச்சுட்டு, நீங்க தான் 20 வருஷமா படிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க 20 வருஷமா அப்படி படிச்சிருக்கீங்க, அதை அப்படியே கட் பண்ணி எது கேட்பான்னு மட்டும் அப்படி எங்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் மக்கள் சேவை தானே சார். அதை நாங்க அப்படியே படிச்சுட்டு டிஎன்பிசி பாஸ் பண்ணிடுறோம், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிடுறோம் நீங்க சொன்னீங்கன்னா அங்கதான் இருக்குது விஷயமே. அப்படி கொடுத்தா கூட உங்களால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாஜிக் திங்கிங் உங்களுக்கு வேணும். நேற்று ஒரு செய்தித்தாள் என்ன கதையை சொல்லிச்சோ அதோட தொடர்ச்சி இன்றைய செய்தித்தாள்ல மறைமுகமாக தினமணியில அதை பார்க்கலாம். நீங்க ரெகுலரா உங்க பதவி கிடைக்கிற வரைக்கும், உங்க கனவு நிறைவேற வரைக்கும் அந்த செய்தித்தாள் உங்க கையில இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த நுட்பம் அது உங்க கை கிடைக்கும். அதை அப்படியே வெட்டி புக்கா போட்டு நான் கொடுத்தா கூட 50 கொஸ்டின்ல 15 வேணா நீங்க அட்டன் பண்ண முடியும், மீதி 35 கண்டிப்பாக உங்களால அட்டன் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய தயாரிப்பே என்னன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுதான். இப்படி எல்லாம் ஆள் உள்ள வருவாங்க, அவனை எப்படி வெளியேற்றலாம்னு சொல்லிட்டு கரெக்டா டிஎன்பிசி யோசிக்குது, யூபிஎஸ்சி யோசிக்குது. போன வாரம் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல, அந்த 14ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ல நான் ஒரு 175 மேல போட்டு பார்த்துட்டேன். அதுல பல இது நான் கெஸ் பண்ணி தான் அடிச்சேன், வந்துருச்சு 175 மேல போயிடுச்சு. நானா சரி போர் அடிக்கணும் மூடி வச்சிட்டேன். எல்லாமே செய்தித்தாள்ல தான் இருந்து கொஸ்டின் நல்லாவே கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி. நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தேன், யூபிஎஸ்சி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதைதான் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செய்தித்தாள் மீது கவனமாக இருங்கள்னு சொல்லிட்டே வரும். தமிழ் ஹிந்து பேப்பர் நம்ம பேசிட்டு இருந்தோம். தமிழ் ஹிந்து பேப்பர் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா செய்தியும் இருக்கும். தினமணிலையும் அப்படி இருக்கும். தினமணி தான் இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா எழுதிருப்பாங்க. இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு, ரிசர்வ் பேங்கோட ஜிஎஸ்டில ஒரு பிரச்சனை, நம்ம நிதியமைச்சர் கோயம்புத்தூர்லாம் பேசிட்டு போனாங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதுல ஒரு 3 இன்டர்நேஷனல் கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில மூடிட்டு போயிட்டாங்க. இனிமேல் எல்லாம் கம்பெனி வேணாம்னு சொல்லி மூடிட்டு போன கம்பெனி மறுபடியும் தமிழகத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நாங்க படிச்சு பார்த்தோம். பேப்பர்ல சாதாரணமா இருக்குது. திமுகவோட பத்திரிகை முரசொலி படிச்சீங்கன்னா எங்களுடைய தலைவர் அமெரிக்கா போய் அமெரிக்காவையே அப்படியே எடுத்துட்டு தமிழ்நாட்டுல வச்சுட்டாரு அப்படின்னு முரசொலி பத்திரிகையில் எழுதியிருக்கோம். நமக்கு தேவை என்ன நியூஸ், அவங்க எப்படியும் எழுதிட்டு போறாங்க. ஒரு கட்சி தலைவரை பத்தி அவங்க உயர்வாக எழுதக்கூடியது அவங்களுடைய எத்திக்ஸ், அது பிரச்சனை இல்லை. ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை சொல்லும் போது எந்த பத்திரிகையிலுமே எழுதல, அதாவது தினமணியில கூட கிடையாது, தமிழ் ஹிந்து பேப்பர்ல கூட கிடையாது, முரசொலி பத்திரிகையில தான் இருந்தது. என்னன்னா இன்டர்நேஷனல் கம்பெனி, எந்தெந்த கம்பெனி, அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் முரசொலியில தான் இருந்தது. வேற எந்த பத்திரிகையுமே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, தினமணி கூட இதை எழுதலையா. அப்புறமா அதை கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த கம்பெனி எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு எல்லாம் படிச்சோம். இப்ப நான் பரவலா பேசும்போது உங்களுக்கு தெரியும், உக்ரைனை பத்தி பேசுறோம், ரஷ்யாவை பத்தி பேசுறோம், இஸ்ரேலை பத்தி பேசுறோம், பாலஸ்தீனை பத்தி பேசுறோம். இப்ப அமெரிக்கா தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க போகுது. அதுல இப்ப இருக்கிற துணை ஜனாதிபதி தான் வரப்போறாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இருக்க ரெனால்டோ வரப்போறாரான்னு தெரியல.
ஒரு பத்திரிகையில தெளிவாக போட்டிருந்தாங்க, நம்ம மாநிலத்துல நம்ம நாட்டுல வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோ அல்லது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ ஒரே மேடையில வச்சு விவாதம் நடத்துறது நமக்கு முடியாது. ஏன்னா நம்மளுடைய அரசியல் வேற. ஆனா அமெரிக்கால அவங்க 2 பேருமே 2 தடவை பேசியிருக்காங்க ஒரே மேடையில. இதுல இன்னொன்னு குறிப்பா கவனிக்கணும், இப்போ அமெரிக்காவோட அதிபரா இருக்கக்கூடிய அந்த கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் மாற்றப்பட்டு இவங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கு மாத்தினதுக்கு ஒரே காரணம், 2 வேட்பாளர்கள் விவாதம் நடக்கும்போது பதில் கொடுக்க தெரியல. ஒரு அதிபரா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட அதிபரா இருக்கக்கூடிய ஒருத்தர் பதில் கொடுக்க தெரியல, தடுமாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி வெளிவந்த மறுநாள் அவரை மாத்திட்டு இந்த மேடம் வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. நீங்க செய்தியோட இம்பார்ட்டன்ட், செய்தியோட அந்த தலைப்பு ஒரு அமெரிக்க தேர்தல் அதிபரையே மறுநாள் மாத்திருச்சு. அதனாலதான் எப்பவுமே இந்த ஹெட்லைன் வந்து நீங்க நல்ல மனப்பாடம் தெரியும். நான் இப்ப உக்ரைனை பத்தி பேசுறேன்னு எனக்கு உக்ரைனை பத்தி பெருசா தெரியுமானா உண்மையிலே எனக்கு உக்ரைனை பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த தலைப்பை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு நகைச்சுவை நடிகர் தான் உக்ரைனோட அதிபர். அமெரிக்காவோட உளவுத்துறையில சிறந்த ஒரு அதிகாரியா இருந்தவர் தான் ரஷ்யாவோட அதிபர் புட்டின். உலகத்தில மிக சிறந்த உளவு அமைப்பு இஸ்ரேல், மொசாட்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்ந்த ஒரு உளவுத்துறை அமைப்பு தான் மொசாட். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கால யாராச்சும் குண்டு வச்சா கூட யாரு வைக்கிறான்னு அமெரிக்காக்கே தகவல் சொல்லக்கூடியது இஸ்ரேலோட மொசாட். சின்ன சின்ன விஷயம், அத நீங்க இன்னைக்கு என்ன தகவல் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கரண்ட் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றோமா இல்லையா, பொது அறிவு, அது வந்து தானா உங்ககிட்ட வந்து உட்காந்து உங்களால அதை புரிஞ்சுக்கிட முடியும். உங்களுக்கு இன்வால்மெண்ட் தானா வந்து உங்க கையில நிறைய சரக்கு இருக்கிற மாதிரி தோணும். இதுல இருந்து கேட்டுருவானா, அதுல இருந்து கேட்பானா, அப்படி தேடி தேடி போகும்போது ஒரு சலிப்பு நமக்குள்ள வரும். செய்தித்தாள்ல ஒரு சலிப்பு. நீங்க அந்த சலிப்பு வராம இருக்கணும்னா இன்னைக்கு செய்தி என்ன சொல்லுது, இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான நுட்பமான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தோக்கவே மாட்டீங்க. உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியவே முடியாது. உங்களுக்கான பதவி தானா வரும். அப்போ தினமணி அல்லது தமிழ் ஹிந்து இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான பத்திரிகை. வேற பத்திரிகையை தொடாதீங்க. ஓகே, சிவில் சர்வீஸ் படிக்கணும் என்ன சார் செய்ய, எந்த பத்திரிகை தேவை? பொதுவா இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரை தான் படிப்பாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸையோ இல்ல டெக்கான் கிரானிக்கல் இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பெரும்பாலான ஆஸ்பிரண்ட் வந்து படிக்கிறது இல்லை. ஹிந்து இங்கிலீஷ் தான் படிப்பாங்க. அந்த ஒரு பத்திரிகையை மட்டும் நீங்க கரெக்டா ஒரு ஆஸ்பிரண்ட் படிக்கிறதா இருந்தா குறைந்தது 5 மணி நேரம் தேவை. அதுல உள்ள வெக்காபுலரி உங்களுக்கு தெரியாது, ஆர்டிக்கல் புரியாது. நீங்க பயந்துடக்கூடாது. ஒரு ஆங்கில பத்திரிகையை படிக்கும் போது நீங்க உடனே பயப்படக்கூடாது. நீ என்ன பெரிய ஆளு, நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்ட்டு அந்த பத்திரிகையை விரிச்சுட்டு புரியுதோ புரியலையோ வாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல உங்களுக்கு 5 மணி நேரம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்க டிகிரி முடிச்சுட்டு இப்ப என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ இல்ல டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்களோ முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே சிவில் சர்வீஸுக்குன்னு நீங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஹிந்து இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு 5 hours, குறைந்தது 5 hours ஆகும். அதுக்கடுத்து நீங்க என்சிஆர்டி படிக்கணும், மந்த்லி மேகசின் படிக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கு டைம் கிடைக்காது. அப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி ஆகும்னா 5 மணி நேரம் இந்த பத்திரிக்கையே படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு போர் அடிக்குது, விஷயம் தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, வெக்காபுலரி வர மாட்டேங்குது, ஆங்கிலமே எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஆர்வ கோளாறுல ஒரு 3 மாசம் தொடர்ந்து பண்ணுவோம்.
4வது மாசம் இது ரொம்ப கஷ்டம் போல, நமக்கு வராது போல, நம்ம அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் அவ்வளவுதான் போல, அடுத்த பிறவில நம்ம ஐஏஎஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப அதிகம். நான் அகாடமி நடத்துறதுனால, டெல்லி வரைக்கும் பயணப்படுறதுனால இதை நான் தெளிவாக சொல்றேன். ஆனா இதுல ஒரு சூட்சமம் இருக்கு, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஒரு பக்கத்தை ஆர்டிகல் படிக்கும்போது திடீர்னு ஒரு வெக்காபுலரி புரியலன்னா உடனே லிக்கோ டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி எடுத்து புரட்டி இந்த வார்த்தையை தேடுறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். இப்படி ஒரு ஹிந்து பேப்பரை படிச்சு முடிக்கிற வரைக்கும் டிக்ஷனரியை பார்க்கறதும் இது 5 மணி நேரம், அது 1 மணி நேரம் சொல்லி 6 மணி நேரம் போகுது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் 2 மாதம் இப்படி 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரும். அடுத்து 3வது 4வது மாதத்தில் கண்டிப்பாக உறுதியாக சொன்னேன், அது 4 மணி நேரமா மாறி நிற்கும். ஆனா அதுக்குள்ள உங்க முடிவை நீங்க மாத்திட்டு போயிருப்பீங்க, அது உங்க தப்பு. உங்க விதி என்னமோ நீங்க ஐஏஎஸ் ஆகணும் தான் எழுதப்பட்டிருக்கு, நடுவுல நானா மாத்திக்கிட்டேன். எப்படி, எனக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போர் அடிக்குது, இதையே படிச்சிருக்கவா அப்படின்னு நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். ஆனா விதி என்னமோ ஐஏஎஸ் ஆக தான் உங்களுக்கு எழுதி. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு 7வது மாசம் அந்த இங்கிலீஷ் ஹிந்து பத்திரிகை 2 மணி நேரம் உங்ககிட்ட கொண்டு வந்து, 1 வருஷம் நெருங்கும் போது அந்த பத்திரிகை 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்ப டிக்ஷனரி காணாம போயிட்டு, டிக்ஷனரி இப்ப நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் விரிப்பீங்க, இதான் மேட்ரு, இது இப்ப இப்படிதான் எக்ஸ்பர்ட் சொல்றாரு, ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில லிங்க் ஆகுற மாதிரி இருக்கு, கட் பண்ணு, ஒட்டு, பேஸ்ட் பண்ணு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ 1.5 மணி நேரம் வந்துடும். முதல்ல உங்களுக்கு அது சலிப்பை உருவாக்கிடும். நம்ம இந்த சிவில் சர்வீஸ் வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தை அது கொண்டு வந்துடும். பேப்பர் படிக்கிறத விட டிக்ஷனரியை புரட்டுறது எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கு சார். நான் டிகிரி படிச்சனா படிக்கலாம்னா ஆங்கிலம் வருமா தெரியல சார். ஐயரவாருக்கு வெளியே சொல்ல முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. நான் சந்திக்கிற அவ்வளவு ஆஸ்பிரண்ட் மனசுல இருக்கிற அவங்களுடைய அப்படியே உள்ளார்ந்த உள்வாங்கிய விஷயத்த அப்படியே நான் பேசிட்டு இருக்கேன். அதனால ஏதாவது குறை இருந்ததுன்னா நீங்க மன்னிச்சுக்க. ஏன்னா இப்படிதான் பெரும்பாலான போட்டியாளர்கள் இருக்காங்க. ஆனா தொடர்ந்து நீங்க அந்த பத்திரிகையை வாசிக்க டிக்ஷனரி உங்களுக்கு காணாம போயிடும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் முதல்ல தேவைப்பட்ட உங்களுக்கு அது 4 மணி நேரமா மாறி, அப்புறம் 3 மணி நேரமா மாறி, அது 1.5 மணி நேரமா என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு நீங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப எனக்கு பொறுமை கிடையாது, அதுதான் இங்க உள்ள பெரிய பிரச்சனை. எனக்கு சலிப்பு வருது, அதுதான் இங்க உள்ள பெரிய பிரச்சனை. கல்லூரியில எனக்கு இப்படி யாரும் சொல்லி தரல சார், அதனால நீங்க பேசுறது எனக்கு நம்புற மாதிரியே இல்லை. ஸ்கூல்ல எங்க டீச்சர் இதை சொல்லவே இல்லை, வீட்டுல நம்மளுடைய அப்பா அம்மா சொல்லவே இல்லை, எந்த யூடியூப்லயும் இதை சொல்லவே இல்லை, அதனால இதை நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னைக்கு ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர் முதல்ல 5 மணி நேரம் எடுக்கப்பட்டு நாளடைவில் உங்கள் பயிற்சியின் வழியாக 1.5 மணி நேரமா என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யூபிஎஸ்சில வெற்றியாளராக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அல்லது ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அல்லது நந்தகுமார் ஐஆர்எஸ் சொல்லி என்னுடைய நண்பர் தமிழ்நாட்டிலே ஒரு மூத்த அதிகாரி, மிக சிறந்த மனிதர், அவரை போல ஒரு பதவிக்கு நீங்க போகிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் லாஜிக். இப்ப இதை படிங்க அதை படிங்கன்னு நான் சொல்லணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நிறைய நமக்கு தகவல் கூகுள்ல யூடியூப்ல எல்லாம் கொட்டி கிடக்கு. அதனால இங்க தேவை அது கிடையாது. இங்க தேவை உண்மையான ஃபார்முலா தான் தேவை. இதை இந்த புக்கை படிங்கிறதுக்கு எவ்வளவு லிஸ்ட் இருக்கு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க, அதை நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. பட் இங்க என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுதான் இந்த ஒர்க் ஷாப்போட நம்மளுடைய எண்ணம். அதனால டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல தேர்வு செய்யக்கூடியது உங்க கையில் இடம்பெறக்கூடிய பத்திரிகை. அந்த பத்திரிகை எப்படி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு டைம் நமக்கு பிடிக்கும், அந்த சலிப்பு வந்துட்டு தான் போகும், அது வராதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு கூட சலிப்பு வரும். ஒரு 2-3 நாளெல்லாம் பேப்பர் படிக்காம
தூக்கி வச்சிருவேன். என்ன டெய்லி கொலை பண்ணியிருக்காங்க, அங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இங்க ஒரு அமைச்சரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மோடி வெளிநாடு போயிருக்காரு, நிதி அமைச்சர் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்புறம் திருப்பதியில லட்டுல எதையோ சேர்த்துட்டாங்க, இப்ப சந்திரபாபு நாயுடு சிலேபி எதுவும் கொண்டு வர போறாரா இல்ல லட்டு தான் கொண்டு வர போறாரா, இதனால இந்தியால பெரிய பிரச்சனை வருமோ லட்டுனால அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மறைந்த நடிகர் மயில்சாமி அவர் சொன்னது மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி எல்லா விஷயம் போகும். ஒரு நாள் பத்திரிகை அப்படியே தள்ளி வச்சுட்டு பத்திரிகையே வேணாட்டு போகும். ஆனா 4வது நாள் உட்காந்து ஒரு பக்கம் விடாம எல்லாத்தையும் முடிச்சு. சோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எடுப்பேன். 3 நாள் பத்திரிகையை 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கேன். முடிவு பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருப்பேன். 2 மணி நேரத்துல முடிச்சு. பத்திரிகை தான் என்னை உங்களிடம் அறிவாளியாக காட்டுது, ஒரு பெரிய தகவல் களஞ்சிய மாதிரி காட்டுது. அப்படி ஒரு தைரியத்தை, அப்படி ஒரு எண்ணத்தை பத்திரிகை தான் எனக்கு கொடுத்தது. என்னுடைய பேராசிரியர்கள் கொடுக்கவே இல்லை, என்னுடைய ஸ்கூல் எனக்கு கொடுக்கவே இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு கொடுக்கவே இல்லை, நண்பர்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. நான் தேடி தேடி தோல்வியை கண்டு கண்டு நானால் என்னை ஏற்படுத்திக்கிட்டேன். இப்ப ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு கேஸ பிரசன்ட் பண்ணும்போது எந்த லாயரும் பேச முடியாத வெக்காபுலரி, வார்த்தை அல்லது கதை அல்லது தகவலை நான் மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாவே என்ன நானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சோ அதனால செய்தித்தாள் உங்கள் கையில் தெளிவாக இருந்தால் நீங்க டிஎன்பிசி குரூப் 1 போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போய் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ் ஆகதான் கனவு. அதுக்காண்டிதான் சார் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சோன்னா நான் ஐஏஎஸ் ஆகணும். 21 வயசுல நான் வந்து எல்லாரும் மாஸ்டர் டிகிரி படிக்க போவாங்க, நான் வந்து ட்ரைனிங் போகணும் சார். இப்ப பேசுறாங்க, நிறைய குழந்தைங்க பேசுறாங்க. இப்படி எல்லாம் போகணும்னா நீங்க இப்பவுமே உங்க கையில் தெளிவான செய்தித்தாள் இருக்கணும். அந்த செய்தித்தாள் உங்க கையில வந்துருச்சுன்னா நீங்க சிறந்த வெற்றியாகும். உங்களுக்கு யாருமே தேவையில்லை. மென்டர், மோட்டிவேஷன், தன்னம்பிக்கை இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமா இல்லையா? இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. அம்மா வயிற்றுல இருந்து ஒரு கரு உருவாக்கி வெளியே வரக்கூடிய அந்த இயற்கையோட அதிசயத்தை விட இன்னொரு தன்னம்பிக்கை இந்த உலகத்துல இருக்காங்க? கிடையவே கிடையாது. என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் ஒண்ணு சேர்ந்து இயற்கையின் படைப்பில் குரோமோசோம் தாயோட கர்ப்பப்பையில உள்ள போகும்போது ஏதாவது ஒரு குரோமோசோம் தான் கர்ப்பப்பைக்குள்ள உள்ள நுழையுமா? அந்த அவ்வளவு எண்ணிக்கையில உள்ளது எது முன்னாடி போகணும்னு சொல்லி சண்டை போட்டு முந்தி கொண்டு அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ள அது போன பிறகு மற்றதெல்லாம் இறந்து விடும். நான் குழந்தையா உருவாகிறதுக்கு முன்னாடியே போராடிட்டு இருந்தேன் அம்மா வயிற்றுக்குள்ள. இப்ப வந்துட்டு என்னால சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண முடியாதா என்ன? ஆனா ஒரு தன்னம்பிக்கை அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம கேட்கையில எனக்கு பெருசா உடன்படல. ஏன்னா பிராக்டிக்கலா நான் பேசுறேன், பிராக்டிக்கலாக வளர்ந்துட்டு இருக்கனால உங்களிடம் நான் 1 மணி நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் அடுத்து உங்களுக்கு தேவைப்படாது. அப்படின்னா என்னுடைய பேச்சு, என்னுடைய அனுபவம் சரியானது, நான் உண்மையாக உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு அர்த்தம். மறுபடியும் ஒருத்தருடைய பேச்சு தேவைப்படுது அப்படின்னா நான் பொய்யான நபர்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய தியரி. அதனால செய்தித்தாளை மிக சிறப்பாக தேர்ந்தெடுங்கள். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிசிக்கு நீங்க தினமணி அல்லது தமிழ் ஹிந்து பேப்பரை நீங்க பயன்படுத்தலாம். என்ன கேட்டா தினமணி பெஸ்ட் தான் சொல்லுவேன். தமிழ் ஹிந்து பேப்பரும் பெஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ல ஏதாச்சும். சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரை கண்டிப்பா படித்தே ஆகணும். அதுக்கு அடுத்து ஒரு பத்திரிகை வந்து நிறைய இருக்குது, பட் அது வந்து நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பத்திரிகை ரொம்ப ஓகே. இது வந்து செய்தித்தாளை பத்தி நம்ம ரொம்ப பேசிட்டோம். 2வது, போட்டியாளராக இருக்கக்கூடிய நம்ம எந்த பதவிக்கு முயற்சி பண்றோமோ அந்த பதவியோட அந்த நிறுவனம், இப்ப யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிசி நடத்தக்கூடிய வெப்சைட்டுக்குள்ள போய் அவங்க வெப்சைட்டுக்குள்ள போய் அவங்களுடைய சிலபஸ் என்னன்னு பிரிண்ட் அவுட் போட்டு போன்ல வச்சிருக்கேன் சார், டெய்லி போன்ல படிப்பேன். அப்படி படிக்காது, கண்டிப்பா படிக்காது. ஒரு A4ல பிரிண்ட் போட்டு அந்த சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்க. குரூப் 1 படிக்கும் போது குரூப் 1 பிலிமினரி என்ன கேட்கிறாங்க, இப்ப
இப்போ எதுவும் ரீசெண்டா மாத்திருக்காங்களா? ஏதாவது ஒரு சிலபஸை எடுத்துட்டு புதுசா சேர்த்திருக்காங்களா இல்ல குறைச்சிருக்காங்களான்னா அந்த வெப்சைட்ல நீங்க தெளிவா அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு A4 பேப்பர்ல ஃப்ரண்ட் பேக்கா போட்டு ஒரு 5 பக்கம் அல்லது 6 பக்கம் வரும். அதை நல்லா ஒண்ணு விடாம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மறுபடியும் படிக்கணுமா படிக்கணும். சிலபஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிந்த டிஎன்பிசில பெரும்பாலான இப்ப 22 லட்சம் பேர் குரூப் 2க்கு எழுதுறாங்கன்னு வச்சுக்காங்க, அல்லது குரூப் 4க்கு 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. 20 லட்சம் பேர் சிலபஸே படிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த போட்டிக்கு இவங்க தகுதியும் கிடையாது. அந்த கூட்டத்துல நம்மளும் இருப்போம். சிலபஸை நம்ம படிச்சிருக்கோம் இல்ல சார். ஒரு சுறான ஒரு புக் வாங்கினேன், அந்த புக்ல முதல் பக்கத்துல அவங்களே சிலபஸ் போட்டிருந்தாங்க, அதுதான் சிலபஸ்ன்னு தெளிவா தெரியுது, அதை தான் படிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளேயோ அல்லது யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளேயோ போய் தான் நீங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கணுமே தவிர வேற யாரும் கொடுக்கக்கூடிய சிலபஸையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அப்டேட்டோட இருக்கும், ரொம்ப எக்ஸ்பிளனேஷனோட சிலபஸை நீங்கள் படித்தே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிக்கணுமோ படிக்கணும். வாரம் சிலபஸை படிக்கணும். இல்ல சார் போன வாரம் படிச்சுட்டேன் புரிஞ்சிருச்சு, ஸ்கூல் டாபிக்ல இருந்து இது கேட்டுட்டாங்க, கல்லூரி டாபிக்ல இருந்து இது கேட்டுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு விட்டுருவோம். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வாரம் சிலபஸை படிக்கும்போது உங்களுக்கு நுட்பமாக சில டாபிக்கே உங்களால பார்க்க முடியும். நேத்து படித்தது மறுபடியும் படிக்கும்போது நேத்து அந்த டாபிக் ஒரு கதை நம்மகிட்ட பேசியிருக்கோம், இன்னைக்கு படிக்கும்போது அது வேற ஒரு டாபிக் நம்ம யோசிக்க வேண்டும். அதனால வாரம் நீங்க சிலபஸை படித்த அந்த பக்கத்தையும் மறுபடியும் படிங்க. இதுல தவிர்க்காதீங்க, இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு. மூன்றாவது தான் நீங்க தமிழ்நாடு நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு டெஸ்ட் புக்குன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா உள்ள புத்தகம் அல்லது ஏற்கனவே பயன்படுத்திய சமச்சீர் புத்தகம், இந்த 2 புத்தகமே நீங்க பயன்படுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய புத்தகமும் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட புத்தகத்தையும் 2 புத்தகத்தையும் வச்சுட்டு நீங்க படிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க 6th இருந்து நம்ம அப்படியே +2 வரைக்கும் போலாம் சார். நான் உங்கள்கிட்ட சொல்ற 6th இருந்து நீங்க 10th வரைக்கும் போங்க, +1 +2 உங்களுக்கு தேவை கிடையாது. தெளிவா படிங்க, அட்ட படிங்க. இப்ப பத்திரிகை எப்படி படிக்கணும் நம்ம அதிக நேரம் பேசுவோம். சிலபஸ் படிச்சாச்சு, டெஸ்ட் புக்கை படிச்சாச்சு. இந்த 3ல இருந்தா கொஸ்டினே இருக்கும், வேற எதுல இருந்து சத்தியமா கொஸ்டின் இல்லை. ஆனால் இந்த 3ஐயுமே லாஜிக்கா உங்களுக்கு பார்க்க தெரியும். இதுதான் இங்கதான் நீங்க தோத்து போறீங்க. நீங்க வீட்டுல இருந்தே படித்து பாஸ் ஆக முடியும் அப்படின்னா இந்த லாஜிக் திங்கிங் வேணும். முதல்ல சிலபஸ், 2வது செய்தித்தாள், 3வது டெஸ்ட் புக். இந்த 3ஐயுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பை நீங்க தான் உருவாக்கணும், அதுவா உருவாக்காது. தொடர்பை உருவாக்கி பழகக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு மென்டரே தேவையில்லை, அகாடமியே தேவை கிடையாது. வீட்டுல இருந்து நீங்களே பிளான் போட்டு சிவில் சர்வீஸ் தானா போய் உட்கார்ந்து அடிக்கலாம். என்னன்னாலும் கேளு, நான் பதில் சொல்றேன்ட்டு உட்காந்து. இது இல்லாதனாலதான் நான் ஐஐடியில படிச்சவன் பெரிய ஆளா பாக்குறேன், ஐஐஎம்ல படிச்சவன பெரிய ஆளா பாக்குறேன். கோல்டு மெடல் அவன் எல்லாம் சிவில் சர்வீஸ்ல முதல் டாப்பர் 5 பேர் ஐஐடியில படிச்சவங்க. அப்படிங்கும்போது நமக்கு எல்லாம் அவங்கதான் ஏதோ தகுதியானவர்கள், நம்ம எல்லாம் தகுதியில நமக்கு தோணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் இதை பண்ணலாம். ஐஐடியில படிச்செல்லாம் அவனுக்கு இங்க சிவில் சர்வீஸ்ல எல்லாம் யூஸ் ஆகல. ஆனா ஐஐடியில லாஜிக்கா படிக்கிறது யூஸ் ஆச்சு. அதை தூக்கி இங்க தூக்கி போட்டான், நேஷனல் ஃபர்ஸ்ட் ஆகும். இதுதான் விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இதுதான் தேவை. சிலபஸை நல்லா படிங்க, செய்தித்தாளை தரமாக நுட்பமாக பார்க்க, டெஸ்ட் புக்கை அட்ட பாருங்க. 3மே அம்மா வீட்டுல சமையல் வைக்கும் போது அவியல் வைப்பாங்களா இல்லையா, காய்கறி எல்லாம் போட்டு எல்லா கூட்டும் சேர்ந்து
ஒரு கூட்டு மாதிரி இருக்கும், அது அவியல்னு. அந்த அவியல் மாதிரி நீங்க மூணையும் ஒன்று சேர்க்கணும். ஆனா அதுல கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். வாயிலே வைக்க முடியாத அவியல் மாதிரி மாறிடக்கூடாது. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பு தெளிவாக இருக்காங்க. அவங்க அறிவிச்சுட்டாங்க. என்ன அறிவிச்சுட்டாங்க? மக்கள் பணிக்கு உங்களை நாங்க கூப்பிடுறோம் வாங்கங்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க சர்வீஸ் மைண்ட் உள்ள ஆளுன்னு நினைச்சிட்டாங்க. நான் அப்படி ஆள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா டிஎன்பிசி யூபிஎஸ்சி அப்படி நினைக்கல. மக்கள் சேவைக்கு நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம், அப்ளை பண்றவங்கள மக்கள் சேவை பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப செய்தித்தாளும் சிலபஸ் டெஸ்ட் புக், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க என்சிஆர்டி புக்கு 6th ல இருந்து 10th வரைக்கும், டிஎன்பிசி படிக்கிறவங்க 6th ல இருந்து 10th வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய புத்தகம். ஆனா மக்கள் சேவை எனக்கு இருக்குது, பத்திரிகையை படிக்கிறேன், சிலபஸை பார்க்கிறேன், டெஸ்ட் புக்கை பார்க்கிறேன். இப்ப மக்கள் சேவைன்னு எனக்கு ஒரு உண்மையான ஒரு மனம் இருக்கு. இல்ல, இந்த மனநிலை ஈஸியாக உங்களை இந்த மூணையும் ஒருங்கிணைப்பு பண்ண வைக்கும், லாஜிக்கா திங்க் பண்ண வைக்கும். இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது என்னுடைய வகுப்புல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வகுப்பில் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சார் உக்ரைன் சின்ன தம்மா துண்டு நாடு, ரஷ்யா வல்லரசு, ஒரு 2 நாள்ல அந்த நாட்டை கைப்பற்றிடுவாங்களா சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே அமைதியா அவங்கள பார்த்துட்டு சொன்னேன், வாய்ப்பே கிடையாது, உக்ரைன் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்க ஏதோ சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க போல, நைட்டு ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது அப்படின்னா. என்னன்னு கேட்டா, சார் வல்லரசு சார், அமெரிக்கா சைனாக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ரஷ்யா போய் எப்படி சார் உக்ரைன்ட தோக்குனா? நான் லாஜிக்கா திங்க் பண்ணேன், யார்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு என்னுடைய வாசிப்பின் வழியாக தேட ஆரம்பிச்சேன். அப்படியே அந்த நாட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சேன். உக்ரைனோட மனநிலை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். உக்ரைன்ல இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும் என்ன உணர்வுல இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சேன். உக்ரைன் சார்பாக ஒவ்வொரு நாடும் உக்ரைனுக்கு ஏன் ஆதரவு கொடுக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அதன் வழியாக நான் சொன்னேன், உக்ரைன் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் போர் முடியல. அன்னைக்கு கேட்ட அத ஸ்டூடெண்ட் என்ன சிரிப்பா பார்த்தாரு. இல்ல சார் தெரியல, சாருக்கே தெரியல அப்படின்னு. ஆனா அதே ஸ்டூடெண்ட் 1 ஆண்டு கழித்து என்ன கேட்டாரு, எப்படி சார் கணிச்சீங்க அப்படின்னு. லாஜிக் திங்கிங். எனக்குள்ள ஒரு மக்கள் சேவை அக்கறை இருக்கு, எனக்கு மக்கள் மேல ஒரு விருப்பம் இருக்கு, இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு பின்னாடி வறுமை இருக்கு, கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அதை விட இது பெருசா முன்னாடி நிக்குது. இப்ப நான் செய்தித்தாளை படிக்கிறேன், சிலபஸை படிக்கிறேன், டெஸ்ட் புக்கை படிக்கிறேன். அடிப்படை இருக்குல்ல, என்னுடைய பேஸ், ஒரு பில்டிங்கோட அடிக்கல் மக்கள் பணி, அதுல இருந்து அதன் மீது கட்டப்படக்கூடிய அனைத்து செங்கலுமே அந்த கல்லுக்கு மதிப்பை கொடுக்கும். அந்த கல்லு மாதிரியே மாறும், அடிக்கல்லு மாதிரியே அந்த கோபுர கல்லு மாறும். இது என் அனுபவத்தில் நான் உணர்ந்தது, பார்த்தது, புரிஞ்சுக்கிட்டது. சோ இதன் வழியாக உக்ரைன் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோம். 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ரஷ்யா இன்னும் கொண்டு போட்டுட்டு தான் இருக்கே தவிர உக்ரைன் தோக்கவே இல்லை. சரி, இந்தியால அடுத்த பிரதமர் யாரு சார் அப்படின்னு இங்க தேர்தல் நடந்தது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, அப்படி சார், இப்படி சார், அந்த கட்சி இந்த கட்சி எல்லாரும் சொன்னாங்க. நான் சொன்னேன், பிஜேபி சீட்டு கம்மியா பிடிக்கும், ஆனா 3வது முறையும் அவங்கதான் வருவாங்க அப்படின்னு. நான் ஜோசியம் பார்க்கல, எனக்கு அது தெரியாது. நான் பிஜேபி ஆதரவாளர்னு கிடையாது. நான் என்னுடைய பகுதியில் சுயேட்சை வேட்பாளராக 2011 இருந்து சுயேட்சையாக நானே செலவு பண்ணி, நானே அங்கங்க என்னை பத்தி சொல்லி ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சுயேட்சை வேட்பாளர். அதனால நான் கட்சி சார்பற்ற ஒரு நபர். ஆனால் நான் படித்த தயாரிப்பு, அந்த செய்தித்தாள், அந்த சிலபஸ், இந்த டெஸ்ட் புக், அதன் வழியாக நான் சொன்னது
அடுத்து 3வது தடவை அவங்க தான் வருவாங்க. ஆனா 4வது தடவை அவங்களுக்கு வாய்ப்பு அனலைஸ் பண்றோம். டிப்ளமேட்டிக்கா நம்ம யோசிக்கணும். நடக்க போறதை என்கிட்ட இருக்கிற அந்த செய்தித்தாள் வழியாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். கொஞ்சம் அது நமக்கு கை கூடுது அப்படின்னா உடனே ஜோசியக்கார மாதிரி கடையை போட்டுறக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் பலிக்குது அப்படின்னு கடையை போட்டுறக்கூடாது. இப்படி நிறைய நியூஸுங்கெல்லாம் நாட்டுல இருக்குது. அப்ப என்னன்னா செய்தித்தாள் நம்மகிட்ட பேசும்போது நடக்க போறதை அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை ஒரு செய்தித்தாள் வழியாக தீர்மானிக்கிறதுக்கு உங்களால முடியும் சொல்லி எக்ஸாம் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி டிஎன்பிசி நம்புறாங்க. அதனால நீங்க வாங்கணும். இப்ப ஏன் செய்தித்தாளை இவ்வளவு நேரம் நான் பேசணும்னா இதெல்லாம் இது உங்களுக்கு என்னைக்கு வருதோ சிவில் சர்வெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும். முதல் முயற்சியில நீங்க குரூப் 1 போகணும். என்னுடைய மாணவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி குரூப் 4 பாஸ் பண்ணாங்க. அவங்க அன்மேரிடு, 3 குழந்தைக்கு தாய், +2 தான் படிச்சிருக்காங்க. அப்ப அவங்க இல்ல சார் நான் +2 தான் படிச்சிருக்கேன், ஏதோ குரூப் 4 கிடைச்சா போதும் சார். இந்த கதை உங்களுக்கு பயன்படும், கவனமாக கேளுங்க. அப்ப அவங்க ரெகுலரா வருவாங்க, நல்லா படித்தார்கள், குரூப் 4 பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அகாடமிக் வரும்போதே நான் அவங்க சொன்னேன், பார்க்க நீ ரொம்ப அழகா வேற இருக்கு, உனக்கு இன்னும் வயது வேற இருக்குது, ஏன் நீங்க கரஸ்ல ஒரு டிகிரி படிக்க கூடாது அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட போய் பேசி சார் இப்படி சொல்லியிருக்காரு. அவங்க கணவர் வந்து சார் நல்லா இருக்கு சார் ஐடியா, வேணா என் மனைவி கரஸ்ல நான் சேர்த்து வரேன்னு சொல்லி பிஏ ஹிஸ்டரி தமிழ்ல, அவங்களுக்கு ஆங்கிலம் வராது, தமிழ்ல அந்த வரலாறு பாடத்தை படித்தாங்க. அகாடமி வந்துட்டு இருக்கும் போதே கரஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, குரூப் 4 பாஸ் பண்ணிட்டாங்க, பிஓவா ஜாயின் பண்ணிட்டாங்க. 2-2.5 ஆண்டுக்குள்ள அவங்க அந்த 3 வருஷ கோர்ஸை முடிச்சிட்டாங்க. பிஏ வரலாறு இப்ப டிகிரி வாங்கியாச்சு. அப்ப பார்த்து குரூப் 1 எக்ஸாம் போடுறாங்க. வந்தாச்சு. குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு குரூப் 1 எழுதுறாங்க. பிலிமினரி கிளியர் என்கிட்ட வர்றாங்க. நான் தேனி மாவட்டத்தில் கம்பத்து பகுதியில சென்னை ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்கோம். 2008 இருந்து இருக்கு. என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் சென்னை போலான் இருக்கேன், சென்னையில போய் தங்கி படிச்சா குரூப் 1 மெயின்ஸ் பாஸ் பண்ணிடுவேன், இன்டர்வியூ பாஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு தான் சென்னை டெல்லியில எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அக்காமடேஷனும் எந்த அகாடமியில படிக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம மாணவி தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பிட்டேன். ரொம்ப அக்கறையோட வாழ்த்துக்களோட அவங்கள நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்க கணவர் ரொம்ப நேரம் என்ன பேசிட்டு இருப்பாங்க. அவங்க போனாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்க, இன்டர்வியூ ஃபெயில் ஆனாங்க. இப்போ சென்னையில இருந்து அவங்க ரிட்டர்ன் கம்பத்துக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் பிஓ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் குரூப் 1 போடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பொருந்தும், கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போய் பதவியில போய் உட்கார்ற வரைக்கும் இந்த கதையை மறக்காது. வாழ்க்கை ஃபுல்லா இந்த கதை உங்களுக்கு தேவை. இது போல பல கதைகள் என்கிட்ட இருக்குது. அப்ப 2வது முறையும் அவங்க குரூப் 1 அட்டன் பண்றாங்க, பிலிமினரி பாஸ் பண்றாங்க, மெயின்ஸுக்கு சென்னை போறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, என்னன்னா நம்ம போய் மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெற்றி பெற்ற பிறகு பிரகாஷ் சார் போய் பார்ப்போம். அவர் ஏதோ நம்மள குறைவா மதிப்பிடுறாரு. நம்ம என்ன அவ்வளவு சாதாரண ஆளா? நம்ம விஓவா இருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம், 3 குழந்தைங்க, நல்ல ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைக்கு தாயா இருக்கிறோம், நல்ல அருமையான கணவர். இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது அவர் எப்படி நம்மளை கொஞ்சம்
குறைவா மதிப்பிடுறாரோ, அதனால நம்ம குரூப் 1 சர்வீஸ் வாங்கிட்டு தான் அவர் முன்னாடி வரணும்னு சொல்லி அவங்க ஒரு உறுதிமொழி மனசுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. இரண்டாவது முறை அவங்க மெயின் எழுதும் போது எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய மாணவர்கள் மெயின்ஸ் எழுத போகும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்க பேரை சொல்லி சொன்னாங்க, அவங்களை அங்க பார்த்தோன்னு சொன்னாங்க. இரண்டாவது இன்டர்வியூ ஃபெயில். மூன்றாவது குரூப் 1 வருது, பிலிமினரி எழுதுறாங்க, மெயின்ஸ் எழுதுறாங்க, இன்டர்வியூ ஃபெயில். இப்ப அவங்களுக்கு ஏஜ் முடிஞ்சு, இப்ப மறுபடியும் அவங்க குரூப் 1 எழுத முடியாது. இப்ப என்ன பார்க்க வர எனக்கு வருத்தம். இன்ன வரைக்கும் அவங்க அந்த நல்ல வாய்ப்பு அவங்களை விட்டு போயிடுச்சுன்னு வருத்தம் இருக்கு. ஆனா ஏன் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். அததான் இப்ப உங்ககிட்ட சொல்ல வர. இப்ப அவங்க கணவரோட வர்றாங்க, அலுவலகத்தில் உட்கார்ந்து அவங்க அழுகிறாங்க. சார், முதல் வாய்ப்பு போச்சு, இரண்டாவது வாய்ப்பு போச்சு, மூணாவது வாய்ப்பு போச்சு. அவங்க அழுகையில் அவ்வளோ விஷயம் பேசினாங்க. ஆனா எதுவுமே என்ன தொடவே இல்லை. நான் இந்த ஜாதி சார், அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு குறைவாக அவங்க பேசுறாங்க. நான் ஒரு பொண்ணா பிறந்தது குத்தமா சார், அதனால கிடைக்கல சார். கரஸ்ல படிச்சேன் சார், அதனால எனக்கு கிடைக்கல சார். அந்த டிஎன்பிசில ஒருத்தர் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டாரு, அதனால கிடைக்கல சார். எங்க அப்பா அம்மா ஏதோ புண்ணியம் பண்ணல சார், அதனால கிடைக்கலன்னு அவங்க சொல்லாத காரணமே கிடையாது. எல்லாமே சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, சிரிச்சிட்டேன், பயங்கரமா சிரிச்சிட்டேன். என்னுடைய அறை வெடிக்கிற அளவுக்கு எனக்கு சிரிப்பு தாங்க. அப்ப அவங்க என்ன சார், நான் அழுது பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்பவும் நான் பதில் சொல்லல. அவங்க அழுது பேசி தன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி கிளம்பியாச்சு. ஆக்சுவலி சரி சார் வர்றேன் சார்னு அவங்க கணவன் மனைவி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாங்க. சார், எதனால சார் குரூப் 1 இன்டர்வியூ மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு எடுத்து அரை மணி நேரம் நான் பேசுறேன். எதனால மிஸ் ஆச்சுன்னு சொல்லி முதல் வருஷம் என்னிடம் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஆனா கேட்கல. இரண்டாவது வருஷம் என்னிடம் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா கேட்கல. கடைசி வாய்ப்பா இருக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு செல்லும் போது கூட என்கிட்ட கேட்டிருக்கலாம். அப்பவும் கேட்க. கிளம்புறதுக்கு 5 வினாடிகளுக்கு முன்னாடி எதனால சார் எனக்கு போச்சு, உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க உச்சரிச்ச பிறகுதான் நான் பேச ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் பேசவே கிடையாது, சிரிச்சுட்டே தான். அவங்களுக்கு ஒரு வரட்டு பிடிவாதம் உண்டு. நான் இப்படித்தான் சார் படிச்சேன் கல்லூரியில, அப்படித்தான் போட்டி தேர்வுக்கு படிப்பேன், நீங்க என்ன சொல்றது, நான் அப்படிதான் சொல்றேன். வரட்டு பிடிவாதம், பேசாமல் பேசுவது. ஒரு போருக்கு போகும்போது மன்னனாவும் இருக்கணும், படை வீரனாவும் இருக்கணும். 2 உருவம் உங்களுக்குள்ள இருக்கணும். அததான் நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். நீங்க ஸ்ட்ரோக், ஒருத்தர் பக்கவாதம் வரும்போது வலது பக்கம் பாதிப்பு மூளையில வந்தா இடது பக்கம் கை கால் விழுது. இடது பக்கம் உங்களுக்கு மூளையில பாதிப்பு வந்தா வலது பக்கம் கை கால் விழுது. சோ இந்த பக்கம் பாதிப்புனா இந்த பக்கம் தானே விழணும். சோ இந்த பக்கம் பாதித்தால் அதற்கு எதிர்பக்கம் தான் உடல் பாதிப்பு ஏற்படும். அது எக்ஸ்ன்னு நான் சொல்றேன். இவங்களுக்கு ஒரு வரட்டு பிடிவாதம், யாரும் தேவையில்லைங்கிற ஒரு பிடிவாதம் குணம். ஸ்கூல்ல நான் இப்படிதான் படிச்சேன், அப்படிதான் போட்டி தேர்வுக்கு படிப்பேன். ஸ்கூல்ல நான் வெற்றி பெற்றேனா இல்லையா, அப்படிதான் வெற்றி பெற்றேன். காலேஜ் இப்படிதான் படிச்சேன், அதே மாதிரிதான் போட்டி தேர்வுக்கு படிப்பேன். இந்த பிடிவாத குணம், இந்த தெளிவில்லாத குணம் அவர்களை நேர்முக தேர்வில் you are not selected, இந்த சீட்டுக்கு நீ தகுதி கிடையாது அப்படின்னு அங்க இருப்பவர்கள் அனைவருக்கும் முடிவை கொடுத்துரும். இதான் காரணமே தவிர வேற எந்த காரணமும். என்னுடைய அகாடமியில ஒரு பழக்கம் இருக்கு.
உலகத்தில் உள்ள அனைத்து புத்தகமும் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கு. அதை இங்க படிக்கக்கூடியவர்கள் படிக்கணும். அதுக்குன்னு ஒரு வகுப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அந்த வகுப்பு நடக்கும். உங்ககிட்ட ஒரு புத்தகத்தை படித்து விட்டு அதுல ஒரு 5 விதமான கேள்விக்கு பதில் 5 பக்கத்தில் மட்டும் எழுதணும். 15 நிமிடம் எங்க முன்னாடி வந்து நீங்க அந்த புத்தகத்தை பத்தி பேசணும். புத்தகத்தை மீன்ஸ் எங்க முன்னாடி வந்து அந்த புத்தகத்தை மட்டும் பத்தி பேசுவது பர்சனாலிட்டி டெஸ்ட். கிளாஸ் முடிஞ்சு ஒரு புத்தகத்துக்குள்ள 3 கட்ட தேர்வையும் கொண்டு வந்தாச்சு. அவர்கள் படிக்கிற காலத்தில் அந்த புத்தகத்தை நான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இதெல்லாம் இப்ப தேவையில்லை சார், நான் படித்து பதவிக்கு வந்த பிறகு சும்மா இருப்பேன் பார்த்தீங்களா, அப்ப வேணா இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன், நிறைய அறிவை தெரிஞ்சு, இப்ப வந்து எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சார். உண்மையில அப்படி சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க. நான் சிரிச்சுட்டே அவங்ககிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு என்னுடைய அறை விட்டு அவங்க போகும்போது எந்த புத்தகத்தையும் முதல்ல அவங்ககிட்ட கொடுத்தனும் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே புத்தகத்தில் என்னுடைய ரேக்ல இருந்து எடுத்து கிஃப்டா கொடுத்தேன். இந்த புத்தகத்தை அன்னைக்கே நீ படித்திருந்தால், இந்த புத்தகத்தை அன்னைக்கே முறைப்படி சரியான பார்வையில் நீ பார்க்க ஆரம்பித்தார், இந்நேரம் நீ ஒரு சப் கலெக்டர். இல்ல நான் ஓய்வு பதவி வாங்கின பிறகு ஓய்வுல இருக்கும் போது படிக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, நீ இதுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. யாரு? டிஎன்பிசி. ஏன்னா அவங்க ப்ராப்பரா இருக்காங்க. அவங்க மக்கள் சேவைக்கு தான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு கொடுத்த புத்தகம் சத்திய சோதனைன்னு சொல்லி மக்களுக்காகவே வாழ்ந்த ஒருத்தனுடைய புத்தகம், மகாத்மா காந்தியோட புத்தகம். சோ நான் சம்பந்தம் இல்லாத புத்தகத்தையும் கொடுக்கல, சம்பந்தம் இல்லாத பேச்சையும் பேசல. நான் தெளிவாக சம்பந்தப்படுத்தி தான் பேசுறேன். ஆனா நீங்க உங்க பார்வையில அது சம்பந்தம் இல்லைன்னு பேசுறீங்க. உனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு 3 கட்ட தேர்வும் நேர்முக தேர்வும் 3 தரவு, நீ தகுதி கிடையாது அப்படின்னு வெளியாகு. மெயின்ஸ்ல நல்ல மார்க். இப்ப யூபிஎஸ்சி தெளிவா இருக்கு. முன்னாடி கூட நந்தகுமார் ஐஆர்எஸ் அவங்க வந்து அடிக்கடி அங்க சொல்லுவாங்க. அப்புறம் டிஜிபி நடராஜன் சார் வந்து அடிக்கடி அங்க சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் நம்மள நிறைய பேர் ஏமாத்துனாங்க. இந்த இன்டர்வியூக்கு வர்றவங்க அப்படியே நடிச்சு பாலிஷ் பண்ணி, நான் ரொம்ப நல்லவன், நான் நாட்டுக்காண்டியே வாழ்வேன், மக்களுக்காக தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் அப்படி நடிச்சு வேலையை வாங்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. இனிமேலாம் அது நடக்காது. அவங்களெல்லாம் எப்படி அப்படியே வீட்டுக்கு அனுப்புறதுன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவங்க 2 பேருமே சொன்னாங்க. 2 பேருமே மிக சிறந்த அதிகாரிகள், தமிழகத்தில் மிக முக்கியமான நபர் அவங்க 2 பேருமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசும்போது அல்லது வாகனத்தை பயணம் பண்ணும் போது இது விஷயமாக நாங்கள் கலந்துரையாடும் போது நிறைய பேசி தெரிஞ்சுக்கோம். ஸோ இதுதான் ஃபேக்ட். இந்த ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை நான் கொடுத்துருப்பேன்னு நம்புறேன். நீங்கள் தேர்ந்தெடுப்பது மக்கள் பணிக்கான பதவி. உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஃப்ரீ, ஆல் இந்தியா டூர் போலாம், இன்டர்நேஷனல் டூர் போலாம், 1 லட்சத்துக்கு மேல சேலரி, வேலையாள், 36 டிபார்ட்மெண்ட், எல்லாமே உங்களை சுத்தி இருந்து ஒரு பங்களா கொடுத்து சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண 4வது வருஷம் நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகும். நீங்க குரூப் 1 பாஸ் பண்ணி 9வது வருஷத்துல நீங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்கிக்கலாம். அதுல இருந்து 3 ஆண்டுக்குள்ள நீங்க மாவட்ட கலெக்டர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு 14 மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் குரூப் 1ல வந்தவங்க. அதுவும் அதிகபட்சமான பெண்கள். நிறைய வாய்ப்பு. அதனால இதோட என்னுடைய இந்த ஒர்க் ஷாப்போட பேச்சை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஓரளவுக்கு ஒரு செய்தி உங்ககிட்ட வந்திருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம அதுக்கடுத்து கணேஷ் அவர்கள் மூலமாக நீங்க தொடர்புல இருங்க. நம்ம மிக சிறப்பாக ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுப்போம். என்னுடைய இந்த பேச்சுல இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும்னு நம்புறேன். யாராவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் 3 விஷயத்தை உங்களிடம் பேசியிருக்கேன். செய்தித்தாளை பத்தியும் சிலபஸை பத்தியும் டெக்ஸ்ட் புக்கை பத்தி பேசுறேன். செய்தித்தாளை அதிகமாக முன் வச்சு பேசியிருக்கேன்.
இறுதியாக என்னுடைய மாணவி ஒருத்தருடைய கதையை உங்களிடம் முன் வச்சிருக்கேன். இந்த மொத்தத்தையும் நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது அசை போட்டு பாருங்க. கணேஷ் அவர்கள் உங்களுக்கு 2 PDF அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். அது எல்லாமே செய்தித்தாள்ல இருந்து எடுக்கப்பட்ட செய்தி. அதுல எப்படியெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த புத்தகம்லாம் படிச்சிருக்காங்கன்னு குறிப்பு இருக்குது. வேலை கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்றாங்க நம்ம இளைஞர்கள், அதை பத்தின புள்ளி விவர தகவல் இருக்குது. போலியான IAS அகாடமின்னு சொல்லி பல லட்சம் வாங்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வையே ஒரு பெரிய வியாபார சந்தையாக மாற்றக்கூடிய தகவல் இருந்தா, அதுக்கு நுகர்வோர் ஆணையத்திலிருந்து நோட்டீஸ் போய் அவங்கள நிறைய பேரை லீகலா ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் விடாம நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான ஒரு உருவம், மறைந்திருக்கக்கூடிய அந்த உருவம், மிக எளிமையாக போகக்கூடிய பாதை. நம்ம தான் இதை பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அதோட நிஜ முகம் உங்களுக்கு தெரியும். அந்த செய்தியை நீங்க முழுவதும் அந்த 2 PDF படிச்சு பாருங்க. ஒரு வரி விடாம படிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மையான முகம் தெரியும். இரண்டாவது, நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு அது காட்டி கொடுத்து உங்களுடைய அதிகபட்சம் என்ன, குறைஞ்சபட்சம் என்ன அப்படின்னு காட்டி கொடுத்துரும். உங்களை இன்னும் கூர்மையாக உங்களை தயார்படுத்துறதுக்கு இந்த செய்தித்தாள் உங்களுக்கு பயனுள்ளதாக. ஸோ இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். கணேஷ் சார். போதுமா? சிறப்புங்க சார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவங்க பங்கேற்பவர்கள்ட்ட மட்டும் ஏதாவது ஐயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம கேள்விகளாக முன்வைக்கட்டுங்க ஐயா. அது மட்டும் தெரியும் சார். யாராவது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் நம்ம பேசினதுல இருந்து அல்லது உங்களுக்கான சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். கணேஷ், இந்த PDF எல்லாம் அனுப்பிட்டீங்கல்ல? ஆமாங்க சார். ஓகே 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 கணேஷ், வேற ஏதாச்சும் தகவல் அப்படின்னா மெசேஜ் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாமா கணேஷ்? சரிங்க சார். தேங்க்யூ. யாருக்கும் எந்த கேள்வி இல்லைங்களா? வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க லாஸ்டா சொன்னீங்கல்ல, புத்தகம் கொடுத்து படிக்க சொன்னேன், பாட புத்தகத்தை தாண்டி அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி புத்தகங்கள் என்னென்னலாம் படிக்கலாம்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. உங்க பேரு? தீபகலா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட். ஓ சூப்பர், அருமை. என்னென்ன புத்தகம்லாம் படிக்கலாம் ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இருக்கிற ஊர்ல ஏதாவது ஒரு நூலகம் இருக்கும், அதாவது ஒரு புத்தக நிலையம் இருக்கும். அங்க போங்க, ஒரு நூலகத்துக்கு போய் அப்படி சுத்தி எல்லா பக்கமும் போய் பாருங்க. அல்லது ஒரு புத்தக நிலையத்துக்கு போங்க, அங்க போய் என்னென்ன புக் வச்சிருக்காங்கன்னு சுத்தி பாருங்க. எந்த புத்தகம் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. இது ஆரம்ப கட்டம். இரண்டாவது முக்கியமானது, இப்ப நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம வரலாறு படிப்போம், அறிவியல் படிப்போம். இப்ப அறிவியல்ல நம்மளுடைய விஞ்ஞானிகளை பத்தி பெயரெல்லாம் இருக்கு. ஐன்ஸ்டீனை பத்தி, தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி. வரலாறு படிக்கும் போது நமக்கு நிறைய சிவாஜியை பத்தி, திப்பு சுல்தானை பத்தி, இப்படி பேர்கள் எல்லாம் நம்ம அறிவியல் வரலாறு எல்லாம் படிக்கும்போது பேர்களை நம்ம கேள்விப்படும் போது அந்த கேள்வி சார்ந்த புத்தகத்தை முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இரண்டாவது, உங்களுக்கு எந்த புத்தகம், ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையும் போது ஒரு புத்தகம் உங்ககிட்ட சில இது பேசும், சில இது என்னை எடுத்துட்டு போன்னு சொல்லும், சிலது நம்மளை பார்த்து பயப்படும், சிலது ஒதுங்கிடும்.
என்கிட்ட வந்து புத்தகம் இருக்கு, நான் வீட்டிலே ஒரு லைப்ரரி வச்சிருக்கேன். அதனால புத்தகத்தை பத்தி என்னால நல்லாவே பேச முடியும். அதனால நீங்க ஸ்கூல் படிக்கிறனால நீங்க அன்றாட பள்ளியில் பயன்படுத்தக்கூடிய பாடங்களில் உள்ள தலைவர்களுடைய பெயரை படிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களை பத்தி சின்ன சின்ன செய்தி சார்ந்த புத்தகங்களை முதல்ல படிக்க ஆரம்பிங்க. அப்புறமா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சின்ன சின்ன கவிதை புத்தகத்தை வாங்கி படிங்க. அம்மாவை பத்தி ஒரு கவிதை புத்தகம், அப்பாவை பத்தி ஒரு கவிதை புத்தகம், புத்தகத்தை பத்தியே ஒரு கவிதை, இந்த மாதிரி சின்ன சின்னதா போங்க, பெருசா போக வேண்டாம். இதுல இருந்து நீங்க தொடங்கும் போது கல்லூரி காலம் வரும்போது உங்களை விட ஒரு அறிவு களஞ்சியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிங்க, உங்களுக்கு சிறப்பா. அடுத்து நன்றி. ஓகே, தேங்க்யூ. வேறு யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் விரைந்து வாங்க. நிறைய கேள்விகளை மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க, கேட்க தெரியாமல் இருப்பீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, சார் எனக்கு வந்து கையெழுத்து வந்து அழகா இருக்காது சார், கையெழுத்து தான் தலையெழுத்தை மாத்துது அப்படின்லாம் சொல்றாங்க சார். அதனால எனக்கு கையெழுத்து அழகா இருக்காது, மெயின்ஸ் எல்லாம் எழுதும் போது கையெழுத்து அழகா இருக்காது, மார்க் குறைஞ்சிரும்ல சார், எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு யதார்த்தமான சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க ஆங்கிலத்தில் எழுதினாலும் சரி அல்லது ஐஏஎஸ் எக்ஸாம் தமிழ்ல எழுதினாலும் சரி, உங்க கையெழுத்துக்கு உங்க மதிப்பெண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஆங்கிலத்தில் கிராமர் மிஸ்டேக் விட்டு விட்டு எழுதினா கூட உங்களுக்கு மதிப்பெண் குறையாது. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு சொல்லிட்டாரான்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. அது தப்பு தப்பா சொல்லியிருக்காரு, எழுத்து பிழையோட சொல்லியிருக்காரு, அதை அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. அதனால கையெழுத்து அழகா இருக்கணும்னு போட்டி தேர்வுக்கு தேவையே கிடையாது. இருந்தா நல்லது, பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். மற்றபடி மதிப்பெண்ணுக்கும் கையெழுத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க இரண்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கையெழுத்துக்கு மதிப்பெண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முயற்சி பண்றீங்களான்னு தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர சொல்லிட்டீங்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன நுட்பமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சரி கணேஷ், முடிச்சுக்கலாமா? சரிங்க சார். நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே கலந்து கொண்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர் கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா சாருக்கு வேறு நிறைய வேலைகள் நிறைய இருக்குது. இப்போ மதுரைக்கு போக வேண்டிய அந்த பயணத்தை தடை பண்ணிவிட்டு நமக்காக இங்கே இந்த இணைப்பில் இருந்திருக்கிறாரு. அதனால் உங்களுடைய எஃபர்ட், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த 2 மணி நேரங்களை சார் நமக்காக கொண்டு வந்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றிங்க சார். ஒரு சின்ன முயற்சிக்காக தான் உங்ககிட்ட கேட்டோம், ஆனால் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற இசைவு கொடுத்து இந்த 2 மணி நேரமும் ஒரு பயனுள்ள பொழுதாக நிறைய பேருக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கிற பேராசிரியர் வரைக்குமே இங்கே இணைந்திருக்கிறாங்க. அவங்களில் நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் சார். வேறு யாருக்கு என்ன தகவல்களோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் குரூப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமாக சாருடைய தொடர்பு நமக்கு, அவருடைய பங்களிப்பு நம்ம கூட தொடர்ந்து இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. போட்டித் தேர்வுகளில் வெல்லணும், தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் இங்கே விதைக்கிறோம். நன்றிங்க சார். ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த ஃபீட்பேக் லிங்க்கே இருக்கிறவங்க ஃபில் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்கள் குறைகள் இருந்தாலும் சரி, வேறு என்ன நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி பதிவு பண்ணுங்கள். நீ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு இதையும் சரியாக கட்டமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். நன்றிங்க.